ஸோ நம்ம வந்துட்டு வேதத்தை நம்ம வாசிக்கும் போதுன்னா ஒரு விசுவாசத்தோட வாசிக்கணும். அங்கே எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு தேவன் அந்த இடத்துல தான் இருக்கணும்னுட்டு டிசைட் பண்ணியிருக்காரு, தீர்மானிச்சிருக்காரு. ஏசப்பா நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸ் ஒன்று சொன்னார், God's word பற்றி. He said, heaven and earth shall pass away. வானம் பூமியும் அழிந்தாலும் என்ன வார்த்தை அழியாது. வார்த்தை ஒரு பொழுதும் அழியாது. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, not even a single dot or a comma shall pass by any means. அழிந்தே போகாது, போகவே போகாதுன்றார். As long as the heaven is above and the earth is below, என்னுடைய வார்த்தை அழிந்து போகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு வார்த்தை நீங்கள் படிக்கும் பொழுதுங்க அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். தேவன் வந்துட்டு அந்த ஒரு வார்த்தை அங்கே தான் இருக்கணும்னுட்டு தீர்மானிச்சிருக்கார். அதுக்கு காரணம் இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு இருக்கிறது எத்தனை புக்குங்க? 66 புக்ஸ். சில பேர் என்னங்கிறாங்க, நிறைய புக்கு வந்துட்டு இப்போ நமக்கு கொடுக்கப்படல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த புக்கு என்னன்னா, இப்போ இந்த நிறையா மற்ற புக்குங்கெல்லாம் இருக்குங்க, ஈனாக், ஜாஷர், அப்புறமா மேக்கபீஸ். இந்த புக்கு தெரியுங்களா யாருக்காவது? ஸோ இப்போது நம்ம கிட்ட இருக்கிற பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடில் வந்துட்டு மொத்தம் எத்தனை புக்கு இருக்கோம்? 66 புக்கு இருக்கு. இந்த புக்கு வந்துட்டு தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதில் எந்த வித சந்தேகமும் இல்லாமல். இப்போ சில பேர் என்னன்னுவாங்க, இல்லை நீ மற்ற புக்கையும் படிக்கணும், ஈனாக்கை படிக்கணும், நீ ஜாஷரை படிக்கணும், இந்த புக் ஆஃப் நோவா ஒன்று இருக்கணும். நான் புக் ஆஃப் நோவாவும் ஃபுல்லாக படிச்சிட்டேன், ஈனாக்கையும் ஃபுல்லாக படிச்சிட்டேன், ஜாஷரையும் ஃபுல்லாக படிச்சிட்டேன், மேக்கபீஸ் ஒன் அதையும் படிச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் படித்தா தான் உனக்கு பைபிள் வந்துட்டு தெளிவாக தெரியும்னு சில பேர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபர்மாக பிலீவ் பண்ணுவாங்க. நீ அதெல்லாம் அந்த ஈனா புக் படித்தா தான் உனக்கு தெளிவாகவே உனக்கு பைபிள் புரியும்னாங்க. அது ரொம்ப தப்பு. புக் ஆஃப் ஈனாக் எனக்கு என்னுடைய பொறுத்த வரைக்கும் நான் படித்த அந்த 4 புக்கையும் படித்த பிறகு என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, 4 புக்குமே வந்துட்டு தேவனுடைய இது இல்லை. ஆனால் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நான் படிக்கிற டைமில் வந்துட்டு நானே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் படிச்சுட்டு வந்து சூசிக்கிட்ட நைட்டெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம், அவங்க மண்டெல்லாம் கொண்டுட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும் அவங்க புக்கு. அவங்களுக்கு என்கிட்ட அப்போ கூட சொல்லுவாங்க, அவங்க அதெல்லாம் அந்த புக்கெல்லாம் படிக்காத, எனக்கு இன்னும் தப்பான காரியம் எதுவும் செய்யுது. ஆனால் எனக்குள்ள என்னென்னா, அந்த புக்கு வந்துட்டு என்ன இருக்குது நான் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? இப்போ ஏன்னா நாளைக்கு யாராவது வந்து புதுசாக நீ இந்த புக் படிச்சா அந்த புக்கில் எப்படி கொடுத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அதுக்காகத்தான் படித்தது தவிர சரி புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம் மேபி அப்படின்றத. ஏன்னா இந்த 66 புக்ஸை வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது தேவன் நமக்காக தீர்மானம் பண்ணி ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்காரு. அந்த ஒரு வார்த்தையும் வந்துட்டு தேவன் இந்த இடத்துல தான் இருக்கணும்னுட்டு தீர்மானிச்சிருக்காரு. இப்போ நம்ம பாடியில் வந்துட்டு எங்களுக்கு கண் இங்கே இருக்கணும், மூக்கு இங்கே இருக்கணும், கை இங்கே இருக்கணும்னு எப்படி கடவுள் டிசைட் பண்ணாரோ அதே போல் வந்துட்டு வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு தேவன் தீர்மானித்து இந்த இடத்துல எழுதியிருக்காருனோ. எவ்ரி சிங்கிள் வேர்ட் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வார்த்தையும் வந்துட்டு வேதத்தில் எழுதியிருக்கிறது வந்துட்டு இட்ஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். எவ்ரி சிங்கிள் வேர்ட். நம்ம சில வார்த்தையை மாத்திரம் சொல்லக்கூடாது, இந்த வார்த்தை வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எந்த ஒரு வார்த்தையும் வேதத்தில் இல்லை. ஒருவேளை அப்படி படிச்சோம்னா சில விஷயங்கள் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, இதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்கிரைப்ஸு எப்போதும் படிச்சுட்டே இருப்பாங்க, அவங்க தான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நம்ம நினச்சோம்னா நிறைய விஷயம் வந்துட்டு நமக்கு புரியாமலே போயிடும். ஸோ அதனால வந்துட்டு you should not nullify any word of God. நிறையா பாஸ்டர் நான் பார்த்தேன்,
அந்த பாஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது முக்கியம் இல்லை, இந்த வசனம் முக்கியம் இல்லை, அது உனக்கு அது உனக்கு ஆவிக்கிற வாழ்க்கை எப்படி உனக்கு பயன்படும் அப்படிலாம் கேட்பாங்க. அது ரொம்ப தவறு. நல்லிஃபைங் தேவனுடைய வார்த்தையோட மதிப்பை வந்துட்டு நீ குறைக்கிற இல்லைன்னா யூ ஆர் நல்லிஃபைங் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும் இல்லைன்னா, தேவன் வந்துட்டு இஸ் a God of discipline, a God who is highly organized. இல்லைங்களா? God is so organized. இந்த இடத்துல இதுதான் இருக்கிற தேவன் தீர்மானிக்கிறார். அதே போல தேவனுடைய வார்த்தையை வந்து நம்ம படிக்கும் பொழுது அந்த ஒரு விசுவாசம் we should have that faith to believe that God has put every single word carefully, fearfully and wonderfully. Just like how he has created us, no? He has created you. How has he created us? Carefully, fearfully and wonderfully. அதே போல தேவனுடைய வார்த்தைகளும் அப்படித்தான். Yes. Let's put everything together carefully, fearfully and wonderfully. ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக நிதானமாக படிக்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 7வது அதிகாரம் வந்துட்டு நம்ம we'll take turns and we'll read. Start from Susie and Kitty will Sweta. Chapter 7 verse 1. அப்புறமா கீர்த்து வந்தாங்கன்னா அவங்க படிப்பாங்க. Susie, each will read just one verse, okay? ஆனால் அந்த வேர்ஸ் படிக்கும் பொழுது கொஞ்சம் தியானம் பண்ணணும், கொஞ்சம் அதை பற்றி யோசிக்கணும், சரிங்களா? வேர்ஸ் 1. After these things, Jesus was walking in Galilee, for he was unwilling to walk in Judea because the Jews were seeking to kill him. Now the Jews' feast of tabernacles was at hand. His brethren therefore said unto him, Depart hence and go into Judea, that thy disciples also may see the works that thou doest. No one who wants to become a public figure acts in secret. Since you are doing these things, show yourself to world. Even his own brothers did not believe in him. Therefore Jesus told them, My time is not yet clear, so you any time will do. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாகின்றதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. Go ye up unto this feast. I go not up yet unto this feast, for my time is not yet full come. Having said this, he stayed in Galilee. However, after his brothers had left the festival, he went also, not publicly, but in secret. அவருடைய சகோதரர்கள் போன பின்பு அவர் வெளிப்படையாக போகாமல் மறைவாக பண்டிகைக்கு போனார். பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி அவரில் எங்கே இருக்கிறாரோ என்றார்கள். ஸோ இப்போ 1, 2, 3, 4 வந்துட்டு தமிழில் வடிப்போம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியினால் அவர் யூதாயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே
சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தகாரத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். ஸோ இந்த 4 வசனத்துல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம்? Can anybody tell me what do we learn from just these 4 verses? இந்த 4 வசனத்துல என்ன கொடுத்திருக்கோம்? This is what the Bible. He wanted to go to Judea, but he came there. And then this is why I asked why can't you go there and Huh? why can't you go to the disciples? Can we go to? Why can't you go to the disciples? Okay, that's it, is it? So that he said works. So that the disciples is Okay. Where are you? You missed a very important thing there. ஜீசஸோட பிரதர்ஸ் வந்து ஜூடியா போட்டு சொல்கிறாங்க. ஜீசஸ் வந்து எல்லாம் சீக்ரெட்டாக பண்ணுறது வெளிப்படையாக பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஜீசஸை அதுக்கு ஜீசஸ் வந்து போகிறதுல நேரம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? 4 வருஷத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றீங்க. கூடார பண்டிகை அது என்னன்னா they want to kill Jesus, வகை தேடுகிறார்கள். அதனால அது ஏசப்பா என்ன பண்றாரு? It does not go there. அவங்க மத்தியில் நடக்கிறது இல்லை, யூதர் மத்தியில் நடக்கிறது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஏசப்பாவை கொலை பண்ணணும்னு வகை தேடுறாங்க. அதுக்கப்புறம் the feast of tabernacle போகணும் இல்லைங்களா? So Jesus is supposed to go there. ஏன்னா all the Jews are supposed to go. ஏசப்பா போய் ஆகணும் இல்லைங்களா? ஸோ ஆனால் தேவன் வந்துட்டு அவருடைய நேரத்துக்காக வெயிட் பண்ணுறாருன்னு நான் சொல்கிறாரு. ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இங்கே என்னென்னா, அவங்க பிரதர் என்ன சொன்னாங்க, ஏன் அப்படி சொன்னாங்க? அதான் என்னுடைய கேள்வி. இந்த இடத்துல ஏசப்பாவுடைய யார் இவங்க? ரத்த சகோதரர்கள், சொந்த siblings born to Mother Mary. ஓகே, நம்ம பைபிளில் வந்துட்டு the conversation between Jesus and his own siblings இந்த ஒரே இடத்துல தான் பார்க்கணும். அதை யார் எழுதிருக்குன்னா ஜான். ஸோ ஏசப்பா வந்துட்டு அவருடைய சொந்த சகோதரர் கூட பேசுகிற ஒரு காரியம் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அவருடைய சகோதரர்கள் ஏசப்பா கிட்ட என்ன சொல்றாங்க? இவங்களோட வேர்ஷன் ரொம்ப கிளியராக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் பச்சை வேர்ஷனு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஊர் மெச்சிக்கிறதுக்காக பண்ணுற ஜனங்க எல்லாம் வந்துட்டு சீக்கிரட்டாக பண்ண மாட்டாங்க, வெளிப்படையாக எல்லாரும் பார்க்கும்படி செய்வாங்க. ஸோ நீயும் போயிட்டு உன்னுடைய அற்புதங்களெல்லாம் வெளிப்படையாக செய்யு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீயும் ஊர் மெச்சிக்கிறது தானே செய்கிற. யார்கிட்ட சொல்கிறாங்க? ஏசப்பா கிட்ட சொல்கிறாங்க. நீ பண்ணுற இந்த மிரக்கல் இதெல்லாம் என்ன செய்யணும்? உத்தேசம் என்ன? இன்னும் ஃபீஸ்டுக்கு போகல, சரிங்களா? இன்னும் ஏசப்பா ஃபீஸ்டுக்கு போயில்லை. இவங்க வந்துட்டு வேணும்னு அவர் ஒழுக்கும்படி, அவரை நோக்கடிக்கும்படி என்னன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜான் சொல்கிறாரு, own brothers did not believe in him. பார்த்தீங்களா அந்த வசனம்? 5வது வசனம் படிக்கலாம். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். அவருடைய சகோதரர் கூட தேசப்பா மேல சொந்த சகோதரர்கள் ஏசப்பாவை நம்பல. ஆனால் அவங்க சொன்ன காரியம் என்ன? இதெல்லாம் நீ பண்ணுறதுக்கா உத்தேசம் ஒன்றே ஒன்றுட்டா, ஊர் மெச்சிக்கணும். ஊர் மெச்சிக்கிட்டு தான் நீ இந்த மாதிரி பிரிச்சுக்கு
ஊர் மச்சிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நீ சபைக்கு போடுறதோ இல்லை இந்த மாதிரி ஹீலிங் எல்லாம் பண்ணுறது எல்லாத்துக்கு ஊர் மச்சிக்கிறது இல்லைங்களா. இந்த ஒரு ஆக்யூசேஷன் ஒரு இந்த ஒரு வார்த்தை வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா டிசைபிளும் வந்துட்டு பேஸ் பண்ணுவோம், ஏசப்பாவே பேஸ் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா. உங்கள் சொந்த ஜனமே என்ன சொல்லுவாங்க, நீ எல்லாம் என்ன பண்ணுறது தெரியும், அம்மா ஊர் மச்சிக்கிறதுக்கு தானே அப்படின்னு. பெங்களூர் இருக்கிறதுனால அதெல்லாம் கம்மிங்க. ஆனால் நீங்கள் if you come from some other background இல்லைங்களா, வெரி ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட், அவங்கெல்லாம் இந்த பேஜ் கண்டிப்பாக சொல்லுவாங்க. எங்கள் மம்மியெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட் அந்த மாதிரி. ஸோ ஆஸ் அ டிசைபிள் ஆல் of us will go through இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி ஆகணும். they will say ஊர் மச்சிக்கிறது பண்ணுறான்டா, எல்லாரும் பார்த்து பெரிய ஆள்னு சொல்லணும், அதுக்காக தான் நான் பண்ணுறான் அப்படின்ற ஒரு பேஜ் கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த இடத்துல ஏசப்பா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, இது நேரம் இன்னும் வரல, உன்னுடைய நேரம் எனி டைம் நீ போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. தவிர அது எப்படி நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டாருங்க ஏசப்பா. Did Jesus say, how can you say that to me? Do you think that I do these things for public recognition? அதை இங்கிலீஷில் படிங்க அப்படின்னா உங்கள் வயசுல 2:3 But when Eve's festival of tabernacles was near, Jesus' brother said to him, leave Galilee and go to Judea, so that your disciples there may see the works you do. No one who wants to become a public figure acts in secret. No one who wants to become a public figure. You want to become a public figure. ஸோ நீ சீக்ரெட்டில் எப்படி நீ பண்ண முடியும், போய் வெளிப்படையாக பண்ணு அப்படின்ட்டு சர்காஸ்டிக்காக வந்துட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு தேவன் வந்துட்டு இட் டசன்ட் ரியாக்ட். இதே நம்மளா இருந்தால் என்ன பண்ணிருக்கோம், we take it too personally. இல்லைங்களா, we take it too personally. கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று பேசுவோம், பேசாமல் இருக்க முடியாத இந்த இடத்துல இல்லைங்களா. ஆனால் பாருங்க ஏசப்பா வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு உதாரணமாக இருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையும் வந்துட்டு உங்களுக்கு வரும், நம்ம தப்பாக பேசுவாங்க இல்லைனா அந்த இடத்துல நீ எப்படி நடந்துக்கணுன்றது வந்துட்டு ஏசப்பா அந்த இடத்துல ஒரு உதாரணமாக அதை பற்றியே ஏசப்பா பேசுகிறேன். ஆனால் என்ன இருக்கும், the world hates me, it doesn't hate. ரொம்ப சோகமான ஒரு விஷயம் ஏசப்பா சொல்கிறாரு, என்னுடைய நேரம் இன்னும் வரல. ஏன் என்னுடைய நேரம் இன்னும் வரல, இந்த ஜனங்க என்ன இன்னும் வெறுக்கிறாங்க. These people still hate me and the world does not hate you. The world does not hate you, but the world hates me. அப்படின்றது ஏசப்பா இந்த இடத்துல ஒரு சோகமான ஒரு விஷயத்த, my time is not yet come, but your time is always ready. The world cannot hate you, but me it hates you. Why does the world hate Jesus? ஏசப்பாவை ஏன் உலகம் வெறுக்குதுங்க? பொறாமை. ஏன்னா அவர் வந்துட்டு பாவத்தை குறித்து பேசுறார். எப்போ நீ பாவத்துக்கு விரோதமா நிற்கிறியோ நீ ஒரு சத்ரு. இந்த உலகத்துல வந்துட்டு நீ யாரா இருப்ப, ஒரு சத்ருவா. அதே போல தேவனை பிரியப்படுத்தணும் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. நீ ஒரு தேவனை பிரியப்படுத்துற ஒரு நபரா நீ இருந்தீன்னா கண்டிப்பா என்னன்னு இந்த உலகம் இஸ் a foolish man அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை முட்டாளன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு வசனம் ஒன்று இருக்கணும், என்ன சொல்றதுன்னா, if you want to become wise then you have to become foolish. If you want to become wise then you have to become foolish. இப்போ நம்ம பாஸ்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சபையில் வந்துட்டு அவங்க பிரசங்கிக்கிறதெல்லாம் என்ன தெரியுங்களா, ரொம்ப நல்லா வாழணும் இல்லைங்களா. அவங்க எல்லாம் ப்ரீச்சிங் எல்லாம் என்னன்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஹம்பிள் லிவிங்,
ஏசப்பா ப்ரீச் பண்ணிட்டு எல்லா டைம் என்னன்னா யூ ஹேவ் டு லிவ் ஹம்பிள் லைஃப். என்னுடைய மகிமைக்காக இல்லை, தேவனுடைய மகிமைக்காக. இல்லைங்களா? ஃபார் நாட் ஃபார் மை glory, but for Father's glory. the Father's glory. So, அப்படின்னு இயேசுப்பா அந்த இடத்துல சொல்லுவாங்க. அந்த ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். First Corinthians chapter 3 verse 18. 1 Corinthians 3:18. ஒருவனும் தன்னைத்தானே ஏமாற்றாமல் இருக்கட்டும். இந்த உலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று நினைத்தால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக வேண்டும். ஸோ ஒரு ஞானி ஆகுனா என்ன ஆகுமா? பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் ஆக வேண்டும். Don't let anybody deceive you. நீ வந்துட்டு தேவனுடைய வார்த்தை நீ தியானிச்சு தேவனை பிரியப்படுத்தும்படி, தேவனை கனப்படுத்தும்படி நீ வாழ்ந்தினா இந்த உலகம் என்ன பண்ணுமா? நம்ம பைத்தியக்காரன்னு சொல்லணும். இல்லைங்களா? ஏன்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு விரோதமாக இருக்கும். இல்லைங்களா? உலகத்துடைய இன்ட்ரெஸ்ட் என்ன? Their interest is only about money. Right? உலகத்தாருடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னாக்கா வெறும் பணம் தான். பணம் இருந்தால் எனக்கு போதும், எனக்கு எந்த கவலையும். If I have money, I don't have to worry about it. There are a lot of Christians like that who think money is everything. காசு தான் எல்லாமே நினைச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல கூட ஏசப்பா நமக்கு certain example இல்லைங்களா? லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? Jesus never carried any money in his pocket and he was the happiest man. நீங்க யோசித்து பாருங்க, நம்ம கிட்ட காசு இல்லைன்னா உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப சோகமா இல்லைங்களா? அதே உங்க பேங்க்ல நிறைய அமௌண்ட் இருந்துச்சுனாக்கா அப்போ ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா பேங்க் அக்கௌண்ட்லயோ இல்லை உங்க வாலெட்லயோ காசு இல்லைன்னா மாதிரி இருக்கும், மாதிரி சோகமா இருக்கும், பெஜாரா இருக்கும். ஆனா ஜீசஸ் பாருங்க, டோட்டலி ஆப்போசிட். ஜீசஸ் வந்துட்டு is totally opposite. He had no money and he was the happiest man who lived on earth. ஸோ அந்த இடத்துல கூட ஏசப்பா வந்துட்டு நமக்கு ஒரு உதாரணமா இருக்காரு. நீங்க இதெல்லாம் நீங்க போய் சொன்னீங்கன்னா, இதெல்லாம் நீங்க பிரசங்கிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு என்ன வாங்க இல்லையா? ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, you have to live a simple life. You have to live simple life that glorifies God, not glorifies yourself. அதுக்கப்புறம் and he says, go ye unto this feast. நீங்க போங்க. I go not up unto this feast, for my time is not yet come. என்னுடைய நேரம் இன்னும் வரல, நீங்க போங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்க வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அவங்களுடைய பிரதர்ஸ் வந்துட்டு போயிடுறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. எங்கே போயிடுறாங்க? இந்த ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்னாக்கிள். தமிழ் என்ன இருக்குங்க? என்ன பண்டிகை? யூதர்கள் இல்லைங்க, verse 1 படிக்கலாம். John 7 verse 1 தமிழ்ல படிங்க.
இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை கூடார பண்டிகை. ஸோ இது வந்துட்டு இந்த ஃபீஸ்ட் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீஸ்ட். நீங்கள் வந்துட்டு இந்த யூத பண்டிகை எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். பஸ்கா பண்டிகைனா என்ன, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்னாக்கிள், கூடார பண்டிகைனா என்ன, ஓகேங்களா? ஸோ இந்த இந்த இதெல்லாம் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற காரியங்கள்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அதை வந்துட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ த ஃபீஸ்ட் ஆஃப் த டாபர்னாக்கிள் அப்படின்னா மவுண்ட் சைனாயில் வந்துட்டு தேவன் அவளோட கூட குடியிருந்தாரு இல்லைங்களா? அப்போது யூத மக்கள் எல்லாம் எங்கே இருந்தாங்க? டென்ட்டில் வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்க டென்ட்டில் வாழும்பொழுது அவங்க மத்தியில் வாழ்ந்தது யாருனோ? தேவன். ஸோ அதனால அந்த அந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். எல்லா யூத மக்களும் என்ன பண்ணணும்னா அந்த பண்டிகையில் வந்துட்டு பங்கு கொள்ளணும். ஏன்னா அந்த பண்டிகை வந்துட்டு அவங்களுக்கு அதை குறிக்குது, அந்த நாட்களை குறிக்குது. நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கும்பொழுது நம்ம எங்கே டென்ஸில் வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம டென்ஸில் வாழ்ந்துருக்கிற நாட்களில் தேவன் நம்மளோட வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் இவனுடைய சகோதரர்கள், ஏசப்பாவுடைய சகோதரர்கள், சொந்த சகோதரர்கள், அவங்களே நம்பல. ஸோ ரெண்டு ஏசப்பாக்கு நமக்கு தெரிந்த 2 நபர் அவருடைய பிரதர். பேர் யார் தெரியுமா? ஜான் த பேப்டிஸ்ட். சொந்த சகோதரர், உடன்பிறப்பு. So the children of Mary, Mother Mary, after Jesus was born, and then Mother Mary gave birth to other children through the relationship with Joseph, no, the marital relation with Joseph. They are other children. So one is James. கடந்து வரணும். ஏன்னா நமக்கு உதாரணமாக இருக்கணும். அதுக்காக இந்த பாடுகள்லாம் ஏசப்பா எதுக்கு அனுபவிச்சார்னா மெயினாக காரணம் என்ன? ஏன் தேவன் இந்த பாடுகள், சொந்த சகோதரர்கள் இருக்கிறது, சொந்த ஜனங்கள் இருக்கிறது, இதெல்லாம் ஏன் இந்த பாடுகள்லாம் ஏன் ஏசப்பா கடந்து வந்தார்னா நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கு. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சில கஷ்டங்கள் வரும். சில சமயம் நம்ம கேட்போம், ஏன் இந்த மாதிரி கஷ்டம்லாம் நமக்கு வருது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருதுன்னா அது காரணம் என்னன்னா நம்ம மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால நமக்கும் அநேக கஷ்டங்கள் வரும். ஆனால் ஒரு நாள் எல்லாமே மாறிடும். அது நீங்கள் நம்பணும். உங்கள் விசுவாசம் ஒரு நாள் தேவன் எல்லாவற்றையும் மாற்றிடுவார். ஆனால் இந்த நாட்களில் வந்துட்டு நமக்கு கஷ்டம், சில கஷ்டங்கள், வெறுப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் நம்ம வந்துட்டு மேற்கொள்ளணும். ஏசப்பா அப்படி மேற்கொண்டாரோ அதே போல் பண கஷ்டம், இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு தேவன் கண்டிப்பாக கொண்டு வராரு. He will surely bring it unto us so that we may be a testimony, we may be a witness for others. இல்லைங்களா? இப்போ வந்துட்டு இது வந்துட்டு நிறையா பேர் இந்த வசனத்தை படிச்சிருப்பாங்க, ஆனால் இது வந்துட்டு அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது அவங்க அப்சர்வ் பண்ணிடுவாங்க ஈஸியாக. ஆனால் அந்த பையன் எப்படி அதை ஓவர் கம் பண்ணான் இல்லைங்களா? ஸோ we become
example for us, and surely the Lord will bring it unto us. And it is a mark of a disciple when you always humble yourself. நம்ம வந்துட்டு ஏசப்பாவுடைய சீஷர்கள் என்ற ஒரு ஒரு அறி ஒரு ஒரு குறி என்னன்னா, நம்ம வந்துட்டு எப்போதும் தாழ்மையா நடக்கணும். தாழ்மையா நடக்கல என்ன ஆகும்? கண்டிப்பா நம்ம எழுந்துருவோம், கிருபையை எழுந்துருவோம். ஸோ verse 10, 10வது வசனம். But when his brethren were gone up, then he also up unto the feast, not openly, but it was in secret. அவங்க சகோதரர்கள் அந்த என்ன பண்டிகைங்க அது? கூடார பண்டிகைக்கு போன பிறகு இயேசுப்பாவும் வந்துட்டு போய் கலந்துக்கிறாரு. ஆனா வெளிப்படையா இல்லாம சீக்கிரட்டா போய் கலந்துக்கிறாரு. ஏன்னா ரகசியமா போய் கலந்துக்கிறாரு. ஆனா இதுக்கு காரணம் கூட இருக்கு இல்லைங்களா? ஒரு காரணம் என்னன்னா, ஏற்கனவே இயேசுப்பாவை கொலை பண்ணோன்னு அவங்க வந்துட்டு ஒரு உத்தேசத்துல இருக்கிறாங்க. பிளஸ் இன்னொரு காரணம் என்னன்னா, தேவனுடைய பிதாவினுடைய நேரம், அந்த ஒரு நேரத்துல தான் அவர் வந்துட்டு அவரை வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் there were much murmuring among the people concerning him. 12வது வசனம் படிங்க. ஏசப்பா போயிட்டாரு, கலந்துக்கினாரு, அப்புறமா என்ன நடந்தது? 12வது வசனம். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. ஆமா. ஸோ அந்த பண்டிகையில வந்துட்டு ஏசப்பா இங்க வருவாரான்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்களாம் இல்லைங்களா? இப்போ கேலிலியில ஏசப்பா வந்து கேலிலியில இருக்கிறாருன்னா, கேலிலியில இருந்து நீ இந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்ணா எங்க வரணும்? ஜெருசலேமுக்கு வரணும் இல்லைங்களா? அப்போ அநேகம் வந்து ஏசப்பா கண்டிப்பா ஜெருசலேமுக்கு வந்திருப்பாரு, வருவாருன்ற ஒரு எதிர்பார்ப்போட நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த காலத்துல. ஏன்னா அவர் அவ்வளோ ஃபேமஸ் இல்லைங்களா? அந்த காலத்துல வந்துட்டு so famous that many people were expecting him. ஸோ அந்த சிலர் வந்துட்டு என்ன பேசிக்கினாங்களா, அவர் ரொம்ப நல்லவர். ஆனா சிலர் என்னன்னு பேசிக்கினாங்க, இல்ல அவரு ஜனங்களை வஞ்சிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இல்ல வஞ்சிக்கிறார்னா வஞ்சனைக்குள்ள நடத்துறது, தப்பான போதனைக்குள்ள நடத்துறது. தவறான ஃபால்ஸ் டீச்சர். சில பேர் என்னன்றாங்க, வஞ்சனைக்காரன்றாங்க. சில பேர் என்னன்றாங்க, நல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாருமே வந்துட்டு ஓப்பனா ஏசப்பா பத்தி பேசுறது இல்லை. ஏன்? பயம் குறித்து அவங்களுக்கு ஒரு பயம். ஸோ இவங்களுக்கு ஏன் ஏசப்பாவை புரிஞ்சிக்க முடியல? ஒரு ஒன் ஆஃப் த ரீசன், தேவன் ஏன் வெளிப்படுத்தல பார்த்தா everyone understand? Okay, pay attention. So one of the reasons why it was not revealed to these people is because they were scared of others. விசுவாசத்தை நான் வெளிப்படுத்தினா என்ன வெறுப்பாங்க இல்லைன்னா, இந்த யூத மக்கள் என்ன பண்ணுவாங்க, என்னையும் வெறுப்பாங்க, என்னையும் ஏதாவது தெரிஞ்சுட்டோன்னு நினைப்பாங்க. அதனால பயம், அது கண்டிப்பா ஒரு காரணம். நம்மளுடைய விசுவாசத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த விசுவாசத்துல நம்ம தைரியமா இருக்கணும் இல்லைங்களா? இந்த விசுவாசத்தை வந்துட்டு
ஏத்துக்கணும். ஏத்துட்டு அந்த விசுவாசத்தை நம்ம தைரியமா பிடிச்சிக்கணும். ஸோ இவங்கள மாதிரி நம்ம பயந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ தேவர் ஸ்கேட் நமக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்னு. கடவுளுடைய சித்தம் இல்லாமல் நமக்கு எந்த ஒரு காரியமும் நடக்காது. அது நம்ம எப்போதும் ஞாபகத்தை நம்ம வச்சுக்கணும். You should always remember that nothing wrong can happen to us without the Father's will. Nothing can happen. It's impossible. It's impossible for anything bad to happen for us without the Father's will. So if something bad is happening, ஏதாவது தவறு நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். சின்ன ஒரு தவறு நடந்தாலும் உனக்கு விரோதமா ஏதோ ஒரு நடந்துச்சு. அப்படி ஒரு நடந்துச்சுன்னா கூட தேவனுடைய சித்தம் அதை நீ என்ன பண்ணணும், ஏற்றுக்கணும். அதையும் நீங்க சிந்தித்து பார்க்கணும், நீங்க யோசிக்கணும், ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஒருவேளை தேவன் என்கிட்ட வந்துட்டு கோச்சிக்கிறாரா, என்னை தண்டிக்கிறாரா, எதுக்கு எனக்கு இந்த தண்டனை? அதை கூட நம்ம வந்துட்டு ஆராய்ந்து பார்க்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஆஸ்க் தட் क्वेश्चन பிகாஸ் யூ நோ இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும் எல்லாமே தேவனுடைய கையில் இருக்கு, எல்லாமே தேவனுடைய கிருபை. தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த கஷ்டம் எதுக்கு அப்படின்ற கேள்வி வந்து நமக்கு கண்டிப்பாக கேட்கணும். நமக்கு அந்த ஒரு விசுவாசம் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நம்ம எதுவுமே எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம நடத்த மாட்டோம். ஊரே நமக்கு விரோதமாக நின்னாலும் நமக்கு பயம் வராது. ஏன்னா தேவனுடைய சித்தம் இல்லாமல் எனக்கு ஒன்றுமே நடக்காது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஏசப்பா வந்து தெரியும் இவங்கெல்லாம் கொலை பண்ணிடுவாங்கட்டு, ஆனால் அதுலேயும் ஏசப்பா பாருங்க அவருடைய தாழ்மை. இவங்கெல்லாம் கொலை பண்ணுறாங்க, பார்க்கலாம் என்ன பண்ண முடியும், நான் போய் பேஸ் பண்ணுறேன் அப்படின்னா சொல்லலாம். சரி இவங்கெல்லாம் என்னை வெறுக்கிறாங்க, அதெல்லாம் என்ன பண்ணுறேன், நான் போகாமல் நான் நினைக்கிறேன். நான் அந்த இடத்துக்கு போகாமல் அவாய்ட் பண்ணுறேன். It should be wise. It should not. Sometimes என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு வந்துடும். ஸ்பிரிச்சுவல் ப்ரைடில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள என்னதை பண்ண முடியும், நான் போகிறேன் அப்படின்ட்டு போடணும்னா if we become spiritually proud and say these people cannot do anything, and then if you go, then it can be a problem, right? If somebody has a problem with you, then you try to avoid that. சில பேர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தையை பேசினா அவங்களுக்கு வெறுப்பாகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா, தேவனுடைய வார்த்தை பேசுறது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் உஷாராக இருக்கு. இந்த இடத்துல ஏசப்பா கூட என்ன பண்ணுறாருனோ, they are trying to என்னை கொலை செய்வதற்கு வகை தேடுறாங்க. அதனால ஏசப்பா என்ன டிசைட் பண்ணாருன்னா, நம்ம போக மறுத்துட்டார் சரிங்களா. ஆனால் தேவனுடைய சித்தம், தேவன் என்ன அங்கே போகணும் அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பாக போயிட்டாங்க இல்லைங்களா. இவங்க என்னை வெறுக்க போகிறாங்களோ, என்னை அடிக்க போகிறாங்களோ, இருந்தாலும் தேவனுடைய சித்தம் நான் போயாகணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக போயாகணும். இந்த இடத்துல ஏசப்பாவும் அதான் பண்ணுறாரு. he goes in secret. அதுக்கப்புறம் verse 14 பண்ணுங்க. பாதி பண்டிகை யான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கின்றார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் சாரி ஆண்டி, இது வந்து 12 படிங்க. ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய்
உபதேசம் பண்ணினார். போதுமா? இப்போ பாதி பண்டிகை வந்துட்டு ஆயிட்ட பிறகு ஆச்சுங்களா? பாதி பண்டிகை ஆயிட்ட பிறகு அது என்னன்னா, பாதி பண்டிகைனாக்கா மோஸ்ட்லி இந்த பண்டிகை வந்துட்டு 7 நாள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர் 3.5 days தேவன் வந்துட்டு என்ன பண்றாரு? He went up into the temple and he talked. பாதி பண்டிகை ஆன பிறகு தேவன் ஏசப்பா என்ன பண்றாருன்னா கோயிலுக்குள்ள போயிட்டு பிரசங்கித்தார் ஓப்பனா. ஸோ தேவனுடைய நேரம் தான். ஸோ த லார்ட் ஏசப்பாக்கு வந்துட்டு he knew the time. தேவனுடைய நேரம் இந்த டைம்ல தான் நான் வெளிப்படுத்தணும். அதுக்கு காரணத்தை நான் அதன்படி நான் செய்யணும். ஸோ த லார்ட் இந்த டேஞ்சர் எல்லாம் அறிஞ்சும் வந்துட்டு என்ன பண்றாருன்னா அங்கே நிற்கிறாரு, போயிட்டு அவரை வெளிப்படுத்திக்கிறார். ஸோ and Jews marvel. Jews யூத மக்கள் என்ன பண்றாங்க? they marvel. எப்படி இவர் வந்துட்டு எதுவுமே படிக்காம இவ்வளோலாம் அவருக்கு தெரியும் அப்படின்றது they marvel at Jesus and Jesus answered them. அதுக்கு தேவன் என்னன்றாருன்னா, my doctrine is not mine but his that sent me. Any man will do his will, he shall know of the doctrine, whether it be of God or whether I speak of myself. So, யூத மக்கள் எல்லாம் வந்துட்டு they marvel. Why do they marvel? Huh? The Jews marveled at Jesus when he spoke. Why? God is flesh. Huh? Believe the day God is very flesh. No. Pratana. Read that passage, Pratha, I will understand. எதுக்கு இந்த யூத மக்கள் எதுக்கு வந்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க? அவருக்கு எந்த இது தெரியாம படிக்கிற இது இல்லாம அவரு எப்படி உள்ள விஷயம் தெரியுது? ஜோசப் மேரியோட பையன், கார்பெண்டரோட பையன், இவரு இது இவ்வளோ ஞானம் இருக்கு, படிக்காம எப்படி ஞானம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கூட பாருங்க, தேவனை வந்துட்டு ஜனங்க எப்படி பார்க்குறாங்க, ஏசப்பா எப்படி அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குதுன்னா, சாதாரண ஒரு நபர். ஏசப்பா வந்துட்டு ஒரு பெரிய ஆசாரியுடைய மகனோ இல்லை ஒரு நல்ல பணக்கார ஒரு நோபல் மேன் உடைய மகனோ இல்லை, சாதாரண ஒரு கார்பெண்டருடைய மகன். எஜுகேஷன் கூட அவ்வளோ இல்லை. அப்படிதான் ஜனங்க ஏசப்பாவை பார்த்தாங்க, சாதாரண ஒரு நபர். ஸோ ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி இவ்வளோலாம் பேசுறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ பாருங்க, ஏசப்பா வந்துட்டு அவருடைய டெஸ்டிமோனியை எவ்வளோ ஹம்பிளா, ஒரு எவ்வளோ தாழ்மையாக அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக God the Father has decided that this is how my son will be revealed unto the world. Not as someone who has great power and authority, but someone who is from a very poor family. அந்த இடத்துல ஏசப்பா என்னன்றாருன்னா, இது என்னுடைய போதனை இல்லை, பிதாவுடைய போதனை. அந்த இடத்துல கூட வந்துட்டு ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் நாட் மை டாக்டரின், இட் இஸ் மை ஃபாதர்ஸ் டாக்டரின். 16வது வசனம் படிங்க, இங்கிலீஷ்ல வந்து படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. Jesus answered them and said, my doctrine is not mine, but his that sent me. அப்படியே 17 படிங்க இங்கிலீஷ்ல. If any man will do his will, he shall know of the doctrine, whether it be of God or whether I or speak whether of myself. I speak of Speak of myself. myself. So
என்னுடைய போதனைகளாக பிதாவுடைய போதனைகள். ஸோ பிதாவுடைய போதனைகளை நீங்க புரிஞ்சிக்கணும்னா அதுக்கு வழி என்ன? ஒரே வழிதான் இருக்கு. ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பிதாவுடைய போதனைகளை புரிஞ்சுக்கணும்னா நீ பிதாவுடைய சித்தத்தை செய்யணும்னா இருக்கணும். அந்த வசனம் பாருங்களேன், 17 மறுபடி படிக்கணும். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் அந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகின்றேனோ என்று அறிந்து கொள்ளுவான். அநேகருக்கு தேவனுடைய ரகசியங்கள், தேவனுடைய போதனைகள் புரியுறது இல்லைனாக்கா, ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு தேவனுடைய சித்தத்தை செய்யணுன்ற ஒரு ஆசை இல்லை. தேவனுடைய சித்தத்தை செய்யறது இல்லை, செய்யணுன்ற அந்த விருப்பமும் இல்லை. நீ எப்போ வந்துட்டு தேவனுடைய சித்தத்தை செய்யணும் பாருங்க, இனிமேல் உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும் அப்படின்னு நீங்க தீர்மானத்தை எடுத்து நீங்க அது வைராக்கியமா நீங்க எப்போ நீங்க அதை வந்துட்டு கை கொள்றீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கண்டிப்பா புரிய வரும். தேவனுடைய போதனைகள் உங்களுக்கு புரிய வரும். So only if you want to do the will of God. இப்போ நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நான் வந்துட்டு நான் கிறிஸ்டியன் தான், நானே நல்லவன் தான், நான் நல்லது செய்கிறேன், நானே நல்லவன் தான் அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. ஆக்சுவலி நீங்கள் அவங்கள நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அவங்க கிறிஸ்டியன்ஸ் தான், ஏசப்பாவை அறிஞ்ச ஜனங்க தான். அவங்களுக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு பேஷன் கூட நீங்கள் பார்ப்பீங்க. அவங்களுக்குள்ள அந்த ஒரு பேஷன் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் முஸ்லீம் கிட்ட நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்குள்ள கூட என்ன இருக்குங்க? ஒரு பேஷன் இருக்கு. அதே போல் அநேக கிறிஸ்தவர்கள் கிட்ட கூட இந்த பேஷன் இருக்கு. என்னுடைய தேவன் அப்படின்றது, நான் கிறிஸ்டியன், அந்த ஒரு வைராகியம் இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னு நினைக்கிறேன்? நம்பிக்கை கூட இருக்குங்க. அவங்க ஏசப்பா நம்புறாங்க, அந்த அவங்க பேச்சில் கூட என்னன்னு பேசுவாங்கன்னா அப்பப்போ கடவுள் பார்த்து பாரு அப்படியெல்லாம் கூட பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இல்லை. இது வந்து நம்ம யோவான் 2ல் நம்ம பார்த்தோம். பேஷன் தான் இருக்கிறாங்க, ரொம்ப வைராகியமாக இருக்காங்க, விசுவாசம் கூட அவங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் இல்லை, கமிட்மெண்ட் இல்லை. இல்லை 2வது அதிகாரம் கடைசி வசனம், அதுல வந்துட்டு உங்களுக்குள்ள கமிட்மெண்ட் இல்லை. கமிட்மெண்ட்னா இருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு என்னுடைய வைஃப்க்கு நான் கமிட்டட் இல்லைங்களா? வேற உனக்கு வந்துட்டு பேருக்காக கல்யாணம் பண்ணிக்கினேன், நேசத்துக்கு நான் வாழல. ஸோ நான் கமிட்மெண்ட்னா உனக்கு நான் கல்யாணம், உனக்கு நான் ஐ மேரிட் யூ, இனிமேல்ட்டு உனக்காக நான் வாழ போறேன், நீ எனக்காக வாழ போற. ஸோ அந்த கமிட்மெண்ட் இருந்தால் தான் நம்ம அந்த மேரேஜ் கம்ப்ளீட் ஆகும். ஆனால் சில மேரேஜ் கூட இருக்கு. அவங்களுடைய மேரேஜ் எப்படின்னா, நீ வயல போ, நான் என் வயல போறேன். இப்போ மேரேஜ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், ஆனால் நீ வயல போ, நான் என் வயல போகிறேன். ஒரு கமிட்மெண்ட் இல்லாத ஒரு மேரேஜ், அந்த ஒரு மேரேஜ் வந்துட்டு ரொம்ப கொடூரமான ஒரு மேரேஜ். அண்ட் நம்ம 2வது வருஷத்துல ஏசப்பா என்னன்றாங்க, அநேக இடத்துல வந்தாங்க. ஆனால் என்ன பண்ணல ஏசப்பா? he did not commit. அந்த ஜான் சாப்டர் 2 போங்க. But Jesus did not commit himself unto them because he knew all men. He knew all men. What did he know? That they did not have the commitment. என்கிட்ட வராங்க ஜனங்க, ஆனால் Jesus did not commit. என்னுடைய வைஃப் வந்துட்டு எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்போ எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, இவங்க வந்துட்டு she wants to marry, ஆனால் she doesn't want to give me a commitment. அப்போ நான் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களா? Will I commit to her? I will definitely not commit to someone who does not want to commit to me, no?
only when she commits herself to me and ஒரு ப்ராமிஸ், ஒரு கவெனன்ட், ஒரு மேரேஜ்னாலே என்னங்க ஒரு ஒப்பந்தம் தானே. இனிமேல் நான் உனக்காக நான் வாழ போறேன், கஷ்டத்துலயும் நஷ்டத்துலயும் உனக்காக நான் நிற்க போறேன் இல்லைங்களா. ஐ பிலாங் டு யூ, அந்த ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒரு ப்ராமிஸ் இல்லைங்களா, அதை தான் தேவனையும் எதிர்பார்க்கிறாருங்க. நீ என்னை நம்புறேன், என்கிட்ட வர, எனக்கு ஒழுங்கு விசுவாசமும் இருக்கு, வைராகியமும் இருக்கு, ஆனா கமிட்மெண்ட் இல்லையே. நான் உங்களுக்காக நான் நிற்கிறேன்ப்பா, இனிமேல் உங்களுக்காக நான் வாழ போறேன், உன்னுடைய சித்தத்தை நான் செய்ய போறேன். நீங்க எப்போ அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்க வரீங்களோ அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பா தேவனுடைய போதனைகள் வந்துட்டு கண்டிப்பா சொல்லி வரும். இப்போ நீங்க வந்துட்டு இந்த 7 நீங்க பாத்தீங்கன்னா சாப்டர் 5ல வந்துட்டு நம்பர் 7 நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. எங்க வருது நம்பர் 7? 5வது அதிகாரத்துல 7th ஹவர்னு ஒன்று வந்துச்சு. அது எதுங்க? சமரட்டன் சமாரிட்டன் 6th ஹவர். அந்த வயசு நோபல் நோபல் மேனுடைய மகனை குணமாக்குனது எந்த அவரு? 7th ஹவர், பிளெஸ்ட் ஹவர் இல்லைங்களா. நீங்க வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருந்தேன், எல்லா நம்பருக்கும் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் அர்த்தம் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் அர்த்தம். இப்போ நீங்க 12 பாத்தீங்கன்னா 12க்கு பாசிட்டிவ் அர்த்தம் இருக்கு. யூ ஹேவ் 12 hours of daylight. அதே போல என்ன இருக்குங்க, 12 hours of night or night. ஸோ அதுல வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் அர்த்தம் இருக்கு, அதே போல நெகட்டிவ் அர்த்தம் இருக்கு. அதே போல நம்பர் 6க்கும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் அர்த்தம் இருக்கு, ஒரு நெகட்டிவ் அர்த்தம் இருக்கு. நெகட்டிவ் அர்த்தம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்பர் 6 நெகட்டிவ் அர்த்தம் என்ன? the number of சரிங்களா. அது வந்துட்டு மிருகத்துடைய ஒரு நம்பர். அதோடைய நெகட்டிவ் அர்த்தம் தெரியும், அதோடைய பாசிட்டிவ் அர்த்தம் ஒன்று இருக்கு, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல 7க்கு உங்களுக்கு பாசிட்டிவ் அர்த்தம் தெரியும், நெகட்டிவ் அர்த்தம் தெரியாது. அது நீங்க வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வந்துட்டு இஸ் த ஆப்போசிட் ஆஃப் devil, or perhaps the devil is opposite of God. ஏசப்பா பிறந்தப்போ அவர் எங்க பிறக்கணும்னு நினைச்சாருன்னா சாதாரண ஒரு நாட்டுக்குள்ள. ஆனா இப்ப பிசாசு பிறக்கணும்னு நினைச்சா எங்க பிறக்கும்? அரண்மனை இருக்கிறதுலயே பெஸ்ட் 5-star ஹோட்டல் இல்லைன்னா பேலஸ் இல்லைங்களா. ஸோ இட்ஸ் த ஆப்போசிட். இப்போ ஏசப்பா வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ்ல தங்கணும்னு ஒரு டிசைட் பண்ணாரு. கேலிலி, நாசரேத், சாதாரண ஒரு பட்டணம். ஆனா இதே ஒரு பிசாசு இருந்தாக்கா, வாழணும்னு நினைச்சாக்கா எந்த பட்டணத்துல இருக்கும்? ஒரு வில்லேஜ்லயா இல்ல ஒரு ரிச் city இல்லையா? Definitely the devil will choose the opposite of God. அதனால அந்த விஷயத்துல வந்துட்டு நமக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். The choice that the devil make and the people who belong to the devil, அவங்களுடைய சாய்ஸ் எப்போதுமே வந்துட்டு சத்தியத்துக்கு விரோதமா இருக்கும். ஆச்சுங்களா? So the devil will always choose the rich. அதே போல இப்போ நீங்க நம்பர் 7 கூட நீங்க பாத்தீங்கன்னா the number 7 is a number of blessing. What is number 7? Blessedness. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். Why do you think I'm saying that? 7 வந்துட்டு ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்குது. ஓய்வு. அதுக்கு என்ன இருக்கும்? அந்த 7வது நாள் என்ன? அந்த 7வது நாள் குறித்து என்ன இருக்கும்? ஜெனசிஸ்ல அந்த நாள் ஏன்னா 7வது நாள்ல he rested from his work, therefore he blessed that day. So number 7 is the number of what? Bless. அப்போ அதுக்கு ஒரு நெகட்டிவ் மீனிங் இருந்தா என்னவா இருக்கும்? சாபம். சரிங்களா? இப்போ அதுக்கு பாசிட்டிவ் அர்த்தம் வந்துட்டு ஆசீர்வாதம்னா, அதுக்கு நெகட்டிவ் அர்த்தம் என்ன இருக்கும்? சாபம். அது சாபம் யாருக்கு? தேவனுக்குள்ள இல்லாதவங்களுக்கு. நம்பர் 7 எதை குறிக்குதுன்னா சாபத்தை குறிக்குது. தேவனுக்குள்ள நடக்கிறவங்களுக்கு 7 எதை குறிக்குது?
ஆசீர்வாதத்தை குறிக்குது. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, ஆதாம்ல இருந்து 7ஆவதா பிறந்த நபர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? யாரு? ஏனோக். ஏனோக் எப்படியாப்பட்டவர்? தேவனோட நடந்த ஒரு ஒரு ரைச்சஸ் மேன். தமிழ் என்ன சொல்றது ரைச்சஸ்க்கு? பரிசுத்த நபர், பரிசுத்தவான். சரிங்களா? தேவனோட நடந்த ஒரு பரிசுத்தவான் தான் ஈனோக். 7ஆவதா பிறந்த ஆதாம்ல இருந்து 7ஆவதா பிறந்தவர் ஈனோக். நீங்க நம்ம மேத்யூல வந்துட்டு, மேத்யூஸ் காஸ்பல்ல வந்துட்டு நம்ம ஒரு நம்பர் நம்ம ஒன்று பார்த்தோம்ல, 14 வந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கு. அதுக்கு அர்த்தமும் நான் சொன்னேன். என்ன அர்த்தம்? அது எல்லாமே 7 தான். 7 plus 7. 7 plus 7, 7 plus 7, 7 plus 7, 14. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பைபிளில் வந்துட்டு 14 is not a significant number. ஆனால் 14 is a multiple of 7. 7 plus 7 is 14. So 314, how many 7 is coming? 6 7 is coming. So ஏசப்பா பிறந்த ஜெனரேஷன் எதுனா 6th set of 7 generations நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ 7ஆவதா பிறந்த ஒரு நபர் ஏசப்பா இஸ் a blessed man. ஏனக்க போல இப்போ நம்ம பைபிளில் வந்துட்டு எல்லாமே ரொம்ப தெளிவாக சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. நம்ம என்னடா சிஸ்டமேட்டிக்காக நம்ம படிக்கணும், அதான் பிரச்சனை. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அநேகர் வந்துட்டு பைபிளை விட்டுட்டு வேற ஏதாவது புக்கை தேடி ஓடுவாங்க. அதில் இருக்குமா, ஒருவேளை வேற யாராவது பேசிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ஓடி தேடுறதுனால என்ன ஆகுதுன்னா இன்னும் கன்ஃபியூஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்மளே தேடணும்னு வச்சுக்கோங்களேன், நிதானமா தேவன் கட்டி கொடுப்பாருன்னு நம்மளே நம்மளுடைய மைண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே இதை வச்சு நம்ம பண்ணோம்னா தேவன் நமக்கு கண்டிப்பாக எல்லாத்தையும் படிப்பார். இந்த 66 புக்ஸில் வந்துட்டு எல்லாத்துக்கும் என்ன இருக்குங்க பதில். The only book that can tell the past, the present and even the future. The only book in the whole world that can tell the past, present and the future is Bible. அதே போல one of the oldest written book is Bible. அதுக்கு நமக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸோட இருக்குது. யாராவது சொன்னா இல்ல பகவத்கீதை தான் ஓல்ட்னா எவிடன்ஸ் இருக்கான்னு நம்ம பைபிள். இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்கணும். எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டு சொன்னாங்க, இப்போ நீங்கள்லாம் கிறிஸ்டியன்றதுனால அந்த பைபிள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, இதுதான் உண்மை, இந்துவெல்லாம் போய் முஸ்லீமெல்லாம் போய் ஒருவேளை பகவத்கீதை அதெல்லாம் உண்மையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள்லாம் சாத்தானுக்குள்ள இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் தான் கடவுளாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? கரெக்டாக அது வந்து எவிடன்ஸ் என்ன? இப்போ நம்ம பைபிள் வந்துட்டு which is one of the oldest written Bible, written book. யார் எழுதினாரு, எந்த பீரியட் எழுதினாரு, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு எவிடன்ஸ் இருக்கு. ஒரு கேரக்டருக்கும் நோவா இருந்தாருன்றதுக்கு எவிடன்ஸு, அதே போல் மோசஸ் இருந்தாருன்றதுக்கு ஒரு எவிடன்ஸு, அப்புறம் தாவீது ராஜா இருந்தாருன்றதுக்கு ஒரு எவிடன்ஸு, இவங்க ஈஜிப்டில் வாழ்ந்தாங்கன்றதுக்கு ஒரு எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் பிளேஸ் கூட இடம் எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் பகவத்கீதை பாருங்க. நம்ம மற்ற ரிலீஜன் பற்றி நம்ம பேசக்கூடாது, ஆனால் நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய விசுவாசம் எதனால இருக்கணுமோ பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். எப்போதுமே நமக்கு எவிடன்ஸ் தான். அவங்களுக்கு வந்து புக்ஸ் இருக்குங்க, ஆனா இன்னார் எழுதுறாங்க இருக்குமோ நம்மள எப்படி புடிச்சுக்கிறாங்க அப்படின்னா இல்லைன்னா அது என்னன்னா சரி, அவங்களுடைய புத்தகத்தில் பேர் இருக்கு இல்லைங்களா, பேர் ஊர் இதெல்லாம் வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கா, அது ரொம்ப முக்கியம். ஆச்சுங்களா? அந்த ஆள் அந்த அந்த நபர் இந்த காலத்தில் நடந்தாருன்றதுக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்னாக்கா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா இருந்தாருன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ். ஏன்னா அவருடைய பேர் வந்துட்டு மற்ற நாட்டில் எழுதியிருக்குங்க. இஸ்ரவேலில் பிறந்த தாவீது ராஜான்னு பேர் எழுதிருக்கு.
அதோட எவிடன்ஸ் எங்க எழுதிருக்காங்கன்னாக்கா இந்த 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 வால்ஸ் இந்த ஸ்டோன் டேப்லெட்ஸ் அந்த எழுதியிருக்காங்க. அது வந்துட்டு அந்த அந்த பூமி அடியில் இருந்ததை இவங்க கண்டுபிடிச்சி எவிடன்ஸோட காமிக்கிறாங்க. அதே போல வந்துட்டு இவங்க ஈஜிப்ட்ல இருந்தாங்கன்னுட்டு எப்போ 4000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ராயல் ஈஜிப்ட்ல இருந்தாங்கன்னுட்டு எவிடன்ஸ் இருக்கு. இஜிப்சியன் இதுல இருக்கு. மோசேவுடைய பெயர் வந்துட்டு அந்த இஜிப்சியன் வால்ஸ்ல இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ராப்பர் எவிடன்ஸ். நோவா வாழ்ந்தாடுறதுக்கு அந்த கப்பலே ஒரு எவிடன்ஸா இருக்கு. நீங்க டர்க்கிக்கு போனீங்கன்னா நோவாவுடைய ஆர்க் இன்னும் அப்படியே இருக்கு. ஸோ நீங்க அதே போல நீங்க சாதமன் கொமாரா வானத்துல இருந்து நெருப்பு வந்துட்டு பட்டணத்தை முழுசா அழிச்சு சுட்டெரிச்சு தேவன் அழிச்சாருன்றதுக்கு எவிடன்ஸ் அந்த பட்டணம் அப்படியே அப்படியே இருக்குங்க. அதே போல கீதால வந்துட்டு அங்க ஒரு நபர் வாழ்ந்தாரு இந்த காலத்துல அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சுத்தமாவே இல்லை. நான் படிச்சேன். இப்ப நான் அதை நம்பக்கூடாதான். நான் ஃபர்ஸ்ட் அது தெரியணும் இல்லையா? நான் படிச்சுக்கணும், நான் தேடணும். நான் தேடிட்டேன். நீங்களும் போய் தேடினீங்களா உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு எவிடன்ஸும். அப்ப பாருங்களேன், அவங்களுடைய விசுவாசம் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் பிளைண்ட் பிலீஃப்ஸ். ஆனா இது நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட நம்ம இதெல்லாம் போய் பேசணும். இது நம்மளுடைய உண்மையான கடவுள், நம்மளோட கடவுள் வித் அத எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஆனா நம்ம வந்து அவர் தேடி போகணும். ஆனா அவங்க எதுவுமே ப்ரூஃப் கிடையாது. அவங்க எவ்வளவு கிரேசியா இருக்கிறாங்க தெரியுமா? எல்லா விஷயத்துலயுமே நம்மளோட ட்ரிபிளா இருக்கிறாங்க. அவங்க உண்மை இல்லாத கடவுளுக்கு. ஆனா நம்ம உண்மை கூட கடவுளுக்கு வந்து நம்ம தேடி போகல. ஸோ ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. அந்த ஒரு கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வந்துட்டு அழகா கேட்ட கேள்வி வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா அது கண்டிப்பா வந்துட்டு இப்போ நான் நம்புறது நிஜமா இருக்கு, நீ போய் நம்புறது பொய்யா இருந்தா அப்போ எப்படி? அது நீ தேடினியா? இப்போ நீ வந்துட்டு ரெண்டுத்தையும் தேடணும் இல்ல, நிறைய தேடணும். நீ பைபிளை தேடி ரெண்டுத்தையும் தேடிட்டு ஒரு முடிவுக்கு வந்துருந்தீங்கன்னாக்கா நான் சொல்லுவேன் ஆமாப்பா ரெண்டுத்தையும் படிச்சாரு முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனா ரெண்டுத்துலயும் தெரியல. ஆனால் அபிப்பிராயம் என்னன்னாக்கா இதுதான் நீ நம்புறா. அப்போ உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை எதால கட்டப்பட்டிருக்குன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் பிளைண்ட் பிலீஃப்ஸ், நாட் எவிடென்ஷியல் பிலீஃப்ஸ். அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து நம்ம கிறிஸ்டியன் நம்ம ஃபாலோ பண்ணுறதெல்லாம் நம்ம சாஃப்டாக தான் நம்ம இந்த சண்டை போடுறது, கொலை பண்ணுறது, ரத்தபலி கொடுக்குறது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒருத்தரை பழி வாங்கணும், பிளாக்மெயில் அதெல்லாம் பண்ணல. பட் நல்லது கெட்டதுன்னு இருக்குது. நம்ம நல்லதை தானே தேடி போகணும். பட் உங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் அந்த ஹிந்து தானே பண்ணுறீங்க, பழி வாங்குறீங்க, பூஜை பண்ணுறீங்க, அடுத்தவங்க என்ன பண்ணால் கையில் கட்டுறீங்க, சாரி போடுறீங்க, அதெல்லாம் தப்பு தானே, அதெல்லாம் கெட்டது தானே. அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் கெட்டது அவங்களுடைய நடத்தையிலே நமக்கு தெரியுது இது தப்பா இல்லை சரியானு இல்லைங்களா? இப்போ நம்முடைய நடத்தையிலே நமக்கு புரியுது இல்லைங்களா? கண்டிப்பா தேவனுடைய நடத்தை, அவருடைய போதனைகளே பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் so different and it is so righteous. அவருடைய தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னாக்கா எவ்வளோ ரைச்சஸா இருக்குன்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் லா இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் biblical law. The world law, the whole world அவங்களுடைய ஃபாலோ பண்ற லா இருக்கு இல்லைங்களா, இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் பைபிள். இப்போ நீங்க ஒரு லாயர் ஆயிட்டீங்கன்னாக்கா நிறைய லா படிக்கணும். அந்த லா எல்லாம் படிச்சிட்ட பிறகு நீங்க பைபிள் நீங்க படிச்சீங்கன்னா அந்த லா எல்லாம் இங்கில இருந்தா காப்பி பண்ணாம உங்களுக்கு புரிய வரும். ஆச்சுங்களா? The whole world, the justice system is based around Bible. அமெரிக்கால நீங்க போனீங்கன்னாக்கா ஜஸ்டிஸ் சிஸ்டம் கிட்ட 2 10 commandments பில்லர் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா that is their foundation. இத்தனைக்கும் அந்த நாடு என்ன நாடு? சாத்தான் நாடு. ஆனாலும் வந்துட்டு அவங்களுடைய ஜஸ்டிஸ் தான் இருக்கு. அவங்களுடைய ஜஸ்டிஸ் சிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னா they have the 10 commandments there and the whole justice system வந்துட்டு it's based on the word. நம்மளுடைய டைம் பீரியட் என்ன? இப்போ நம்ம BCADன்றோம்ல, BCAD அது என்ன அர்த்தம்? பிஃபோர் கிரைஸ்ட் AD. நம்ம டைம் பீரியடே வந்துட்டு இஸ் கால்குலேட்டட் ஆஃப்டர் ஜீசஸ். அந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்கும்போது நீங்க எவிடன்ஸே இல்லாம பேசுற அப்படிப்பா. அது ஒரு ரீசன் சொன்னா
ஜீசஸ் வந்து தேர்ட் டே வந்து உயிர்த்தெழுந்தாருங்களா? ஃபர்ஸ்ட் டே பைபிள் பிரகாரம் 1000 இயர்ஸ் வந்து ஒன் டே ஈக்குவல் வந்து தமிழ் பிரகாரம் இருக்கு. இப்போ தேர்ட் ஜெனரேஷன் இருக்கிறோம். Pratik, one minute. Pratik, what are you doing now? Priyan, Keep it inside. Keep it inside. you guys are not sitting here and you are making noise. Come sit here. Come sit here, Pratik. You're gonna get punished, huh? Basic. You're behaving very childish. But Peppa cooking class. Not behaving like a. Peppa See how cooking Kirtana is sitting? இந்த This Kirtana is behaving like a kid like you. Sorry, Pratik. தேர்ட் டேல வந்து இப்போ வந்து தேர்ட் டேல இருக்கிறோம். ஸோ 2000 ஆஃப்டர் 1000 2000 இப்போ வந்து 5000 முடிஞ்சிருக்கிறீங்க. ஸ்ரீகாருக்கு ஓடி இருக்குது, ஆமா. ஸோ அதுக்கு வந்து அது வந்துட்டு ரொம்ப அந்த அந்த கால்குலேஷன் வந்து இட்ஸ் ஸ்டில் ஷாலோ தான். நம்ம வெறும் அந்த கால்குலேஷன் மாத்திரம் வச்சு நம்ம டிசைட் பண்ண மெனி மோர் எவிடன்சஸ். பட் யா, தட் இஸ் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். கண்டிப்பாக தேர்ட் டைம் பீரியட் மாதிரி. பட் ஆக்சுவலி நீங்கள் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வி ஆர் இந்த 8th டைம் பீரியட். ஸோ தேர்ட் டைம் பீரியட் வந்துட்டு பழைய ஏற்பாடில் இது தேர்ட் டைம் பீரியட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டைம் தானியல் சொன்ன பிரகாரம் 3வது நேரம் எது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரீஸ். அலெக்சாண்டர் தி கிரேட் வந்தார் இல்லைங்களா, அது 3வது நேரம். 4வது நேரம் எது? ரோமன் கிங்டம். ஸோ அது வந்து பைபிள் சொல்லும். பைபிள் சொன்னாக்கா தான் அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த that also is a valid point. ஸோ அப்போ நம்ம பாருங்க, இதை விட உங்களுக்கு எவிடன்ஸ் வேணுமா? the whole world is controlled by God. இப்போ நம்ம பிசி ஏடி அந்த டைம் பீரியடே வந்துட்டு இஸ் பேஸ்ட் அரவுண்ட் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட். இப்போ வந்துட்டு சில பேர் என்னட்டாங்கனாக்கா இந்த எஸ்பெஷலி இஸ்ராயல் மக்கள் தான் மாற்றிட்டாங்க. நம்ம ஏன் பிசி ஏடி அப்படின்னு மாற்றினோன்ட்டு அது வந்துட்டு சிலருக்கு வந்துட்டு பிஃபோர் கிரைஸ்ட்டு, அப்புறமா ஆனோ டாமினி. ஏடினாக்கா ஆனோ டாமினினாக்கா இந்த இயர் ஆஃப் த லார்ட். டாமினினா லார்ட். ஆனோ டாமினினா இந்த இயர் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுக்கு தான் ஏடி, நாட் ஆஃப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். நிறைய பேர் ஏடினாக்கா ஆஃப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் வச்சுக்குவாங்க. ஏடினா ஆனோ டாமினினாக்கா இட்ஸ் அ கிரீக் வேர்ட் which means in the year of the Lord. Now BC வந்தது before Christ. AD is Anno Domini. Anno Domini என்ன அர்த்தங்க? The year of the Lord. In the year of the Lord, Anno Domini. அதை மாத்திட்டாங்க. என்ன பண்ணாங்க? BC வந்துட்டு BCE ஆக்கிட்டாங்க. Before the common era, BCE. அம்மா ஏடியை வந்துட்டு சிஇ ஆக்கிட்டாங்க, காமன் எரா. கரெக்ட், ஹிஸ்டரியில இருக்கா? பிசிஇ பிஃபோர் கிரைஸ்டுக்கு பதிலா பிஃபோர் காமன் எரா ஆக்கிட்டாங்க. ஏடியை என்ன பண்ணிட்டாங்க? சிஇ ஆக்கிட்டாங்க, காமன் எரா. அது கூட என்ன நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த காமன் எரா என்ன தெரியுங்களா? த பர்த் ஆஃப் கிரைஸ்ட். அந்த காமன் எரான்றது வந்துட்டு த பர்த் ஆஃப் கிரைஸ்ட் தான் இருக்குது. மறுபடியும் பிஃபோர் த காமன் எரானா அது பிஃபோர் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட். காமன் எரானா ஆஃப்டர் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட். அது கூட ஏசப்பாவுடைய பர்த்தை தான் குறிக்குது. இவங்க மாற்றி கூட அதை மாற்ற முடியல. இப்போ கூட நிறைய பேர் பிசி ஏடி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் பிசிஇ சிஇ ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட இட்ஸ் பேஸ்ட் அரவுண்ட் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட். காமன் எரான்றது வந்துட்டு இட்ஸ் அது எதை குறிக்குதுன்னா அந்த ஏசப்பாவுடைய பிறந்த நாளை குறிக்குது, காமன் எரா. ஸோ பிஃபோர் காமன் எரா ஓகேங்களா? பிஃபோர் காமன் எரானா ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி, காமன் எரானா ஏசப்பா பிறக்கிறதுக்கு பிறகு. அவ்வளோதான் அர்த்தம். ஸோ அப்போ பாருங்க, டைம் யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு, காலங்களை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு, எல்லாமே வேணும் தான். ஸோ நம்மளுடைய விசுவாசம் வந்து இட் should be based on proper evidence. இப்போ நான் இதெல்லாம் தேடாம நான் விட்டுட்டு இருந்தேன்னா அப்போ நான் வந்துட்டு என்னுடைய விசுவாசம் வந்துட்டு தப்பான விசுவாசம்.
சரிங்களா? தேடணும், தேடிட்டு ஒரு கன்க்ளூஷன் போகணும். ஸோ கம்மிங் பேக் டு 7. ஆமாம். Their mathematics back in the days was even more better than. In fact, the math that you're following today, it's all ancient mathematics. Like the person Pythagoras is the man who came up with a lot of maths. We learn in maths, the Pythagoras theorem and all that. It's all written by the ancient Greeks. And if you see the whole pyramid construction, 4,000 years ago, it's all based on mathematical calculation, perfect mathematical calculation, very complicated mathematical equations. Noah's boat is a proper mathematical calculation. You have to calculate every piece of wood. It's all math, no? So what the math that you're following is very ancient. அப்போ வந்து ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இல்ல. மோசஸ் என்ன கட்டினாரா? மோசஸ் வந்துட்டு ஒரு மெஷர்மென்ட் என்னன்னா, மோசஸ் உடைய பேர் வந்துட்டு இந்த இஜிப்சியன் இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மோஷேன்ற பேர் வந்துட்டு இருக்கு. ஆனா அவர் வந்த நாட்கள்ல வந்துட்டு ஏற்கனவே எல்லாமே கட்டிடுறாங்க. பிரமிட் எல்லாம் மோசஸ் வர்றதுக்கு முன்னாடியே. எந்த காலம்னா ஏப்ரஹாமுக்கு முந்தின காலத்துல பிரமிட் கட்டணும். ரொம்ப பழமையான ஒரு சிவிலைசேஷன். வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் அண்ட் தி ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன் இஸ் ஈஜிப்ட். சோ அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. சோ அயோத்தி எல்லாம் அயோத்தி போ லங்கா அதெல்லாம் இருக்குதுன்னா ராமாயணம் மகாபாரதம் ஒரு புக்கா எழுதியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் நடந்து பாருங்களேன். இப்ப நான் ஒரு புக் எழுதுறேன்னா கண்டிப்பா அந்த இடங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? இப்போ வந்துட்டு நீங்க நிறைய பேர் இட்ஸ் அ காமன்லி அண்டர்ஸ்டுட் ஃபேக்ட், பகவத்கீதா இஸ் நாட் அ ட்ரூ ஸ்டோரி, இட்ஸ் அ மைத்தாலஜி. இப்போ கிறிஸ்டானிட்டியில நீங்க புக் ஆஃப் ஈனாக் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய கிறிஸ்டியன்ஸ் புக் ஆஃப் ஈனாக்கை ஃபாலோ பண்றாங்க. என்ன புக் ஆஃப் ஈனாக்? நம்ம 7 from Adam பரிசுத்தமான புக் பேசணும் இல்லைங்களா? அவர் எழுதின புக்கு நம்பி நிறைய பேர் படிக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அவர் எழுதல, அந்த புக் அவர் எழுதிடல. அதனாலதான் தேவன் வந்துட்டு அந்த 66 புத்தகத்துல ஈனாக்கை வந்துட்டு சேர்த்துக்கல. ஏன்னா அது வந்துட்டு தேவனால வந்து புத்தகம் இல்லை, மனுஷன். அதே போல வந்துட்டு பகவத்கீதா இஸ் அ மைத்தாலஜி. இட்ஸ் அ வெரி வெல் நோன் ஃபேக்ட். ஏன்னா எந்த எவிடன்ஸுமே இல்லை. அசின் இடங்க பேர் இருக்கலாம், ஜனங்க பேரு அந்த வால் இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கணும், ஏதாவது ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கணும். இட்ஸ் அ ஃபிக்ஷன் பேஸ்ட் ஃபிக்ஷன்னா கற்பனை கதை. ஸ்டோரி இல்ல நம்ம படிச்சோம். அது வந்து இப்போ வந்து எப்படின்னாக்க இப்போதைக்கு ஹிஸ்டரிக்கு இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு கடந்து போறதுக்கு ஒரு இடம் அது. நீங்க ஈனாக் புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா நிறைய இடம் பேர் இருக்கும். அவங்க வந்து அதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ஸ்டோன்லயும் அந்த ராமான்றாங்க அதோட பேரோட போட்டுருக்காங்க, மறந்துடக்கூடாததுன்றதுனால. அது கூட எவ்வளவு வருஷம் முன்னாடி எழுதிக்கிறாங்கன்னு கூட அது கூட டீடைல்ஸ் இருக்கு. பாருங்க, இந்த ஏன்ஷியன்ட் இன்ஸ்கிரிப்ஷன் எந்த காலத்துல அவர் நடந்தாரோ அந்த காலத்துடைய இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. இப்போ வந்துட்டு மோசஸ் இருந்த நாட்கள் எதுனா 1600 years BC before Christ. So let's say modern day BCE, before common era. மோசே நடந்த நாட்கள் எது? BCE. அந்த நாட்கள்ல மோசஸ் இருந்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? மோசஸ் வந்து 1600 years ago ஈஜிப்ட்ல இருந்தாரு என்றதுக்கு ஆதாரம் இருக்காதுன்னா இருக்குதானாக்கா இருக்குது. 10 கட்டணம் இல்லமோ அவங்களுடைய ஸ்டோன் டேப்லெட்ல இருக்குது, அவங்க பாஷையில எஜிப்சியன் பாஷையில மோசோட அந்த மாதிரி ஆர்கியலாஜிக்கல் எவிடன்சஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஆர்கியலாஜிக்கல் எவிடன்சஸ் தோண்டி
எல்லாம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுனோ எல்லாம் வந்துட்டு காலத்தால கீழே வந்து மண்ணில் மூடி மறைஞ்சு போயிருக்குன்னா அதை தோண்டி எடுத்து அதில் எவிடன்ஸ் கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்னா என்ன சொல்லிடுவாங்கன்னா இதுக்கு எந்த ஒரு ஆதாரமே இல்லை, மோசஸ் ஒரு ஆளே இல்லைன்னு அதெல்லாம் ஒரு கற்பனை கதை இருப்பாங்க. ஆனால் இப்போ அது சொல்ல முடியாது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் புக்ஸில் இருக்கு, எஜிப்சியன் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, கற்பனை கதைன்னு சொல்ல முடியாது. நம்ம கடவுள் வந்து ஃபுல் மிராக்கல்ஸ் தான். அவங்கள பார்த்தா இருந்தவங்கள மேஜிக் மாதிரி அதுப்போலாம் கொஞ்சம் பவர் நல்லா கொடுத்தீங்கன்னா அது வச்சு பட் மிராக்கல் கிடையாது. மேஜிக்ல இருந்து எதுனா ஒன்று சொன்னா இப்படி ஆகும் அப்படி. நம்மளுக்கு வந்து மிராக்கல் இல்லை. ஆமாம். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போதும் எவிடன்ஸ்ன்னு போயிட்டு ரொம்ப சயின்டிஃபிக்காக பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் எவிடன்ஸ் தேடுறது வந்துட்டு நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் எவிடன்ஸ் சொல்கிறீங்கன்னா அவங்க பண்ணுறது வந்துட்டு மிரக்கல், இவங்க பண்ணுறது பிளாக் மேஜிக். யூ ஷுட் நாட் கோ பை ஸ்பிரிச்சுவல் எவிடன்ஸ், யூ ஷுட் கோ பை சயின்டிஃபிக் எவிடன்ஸ். அப்போ நான் சொல்கிறது என்னென்னா there is scientific evidence that these people live. மோசஸ், நோவா, அப்புறம் டேவிட், இந்த மாதிரி மெயின் ஃபிகர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா பைபிளில், எல்லாருக்கும் எவிடன்ஸ் இருக்கு. ஆர்கியாலஜிக்கல் ஏன்ஷியன்ட் எவிடன்ஸ். ஸோ எவிடன்ஸ் இல்லைன்னா அது ஒரு கற்பனை ஃபிக்ஷன் ஸ்டோரி, ஃபிக்ஷனல் ஸ்டோரி ஆச்சுங்களா. ஸோ லெட்ஸ் கம் பேக் டு நம்பர் 7. ஸோ 7வது பிறந்தவர் யாருங்க? ஆதாம்லேருந்து ஈனோக். இப்போ 7வது பிறந்த 6th செட் யாரு? 6th செட்ல 7வது பிறந்தது யாரு? ஜீசஸ். ஏசப்பா. இல்லைங்களா? ஜீசஸ் ஆல்சோ இஸ் த 7th in the 6th set. Is a blessed one. அதே போல யாராவது கர்ஸ்ட்ங்கிறாங்களா நீங்க கேட்டீங்கன்னா, அதே போல ஆதாம்லேருந்து 7வது பிறந்தவர் பேர் யார் தெரியுங்களா? கேனுக்கு பிறந்தவர். இப்போ ஈனாக்கு பிறந்தவர் யாரு? செத்துக்கு பிறந்தவர். ஆதாம் வந்து 7வதா கேனுக்கு பிறந்தவர் யாரு நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தாரு. இல்ல, ஈனாஷ் வந்துட்டு கேனுடைய முதல் பையன். அவருடைய பேர் மேலதான் அந்த பட்டணத்தை கட்டுவார். அந்த சிஸ்டரோட ஒர்க் அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட பேர் ஒன்று இருக்கல்ல, நாமான்னு இருக்கும். கடைசி பொண்ணு பேர் ஒன்று வரும். அவர் வந்து பாவம் செஞ்சதுனால தண்டனை. சாபம்னாக்கா பிசாசுக்கு, பாம்புக்கு தான் சாபம். அப்புறமா கேனுக்கு சபிப்பார். சரிங்களா? ஸோ அதனால தேனுக்கு பிறந்த சன்னதி எல்லாமே சபிக்கப்பட்ட சன்னதி. ஸோ தண்டனை ஆதாம்க்கு என்ன தண்டனைனா, நீங்க பண்ணிட்ட அதனால நீ கஷ்டப்பட. ஸ்திரீக்கும் அப்படிதான், அதுதான் இல்லைங்களா? ஸ்திரீ நீ இது பண்ணதுனால உனக்கு தண்டனை, நீ கஷ்டப்படல. சாபம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சர்பெண்ட்டுக்கு தான் சாபம். அதுவா? And then the Lord cursed Cain because he murdered. 7th from the blessed generation, Seth generation பாத்தீங்கன்னா Enoch, a righteous man. 7th from the cursed generation யார் நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய பேர் என்ன? லாமெக். அவர் என்ன பண்ணாருங்க? லாமெக் வந்துட்டு ரெண்டு பொண்டாட்டி கட்டினவர் யாரு? லாமெக் தான். லாமா அண்ட் ஜில்லா ரெண்டு கல்யாணம் பண்ணும் போது ஆள் யாரு? 7வதா பிறந்தவர். இது கரெக்ட்டா போன வருஷம் இதே மந்த்ல தான பேசணும். நான் அங்க இந்த ஆர்கோடில டிராவல் பண்ணிட்டேன். ஆமா, அப்போ ஞாபகம் இருக்கு. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. ஆனாலும் பாருங்களேன், நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. சரிங்களா? ஸோ ஆதா ஜில்லா ஃபர்ஸ்ட் பாலிகமி ப்ராக்டிஸ் பண்ணவர் யாரு? The 7th from the Adam cursed line. And who was he? The most cursed. He married 2 women. 2 பேரை காண முடிகிறது. கொலை செய்யறாரு, தப்பான போதனை பண்றாரு, 3 பண்றாரு. நீங்க ஜெனிசிஸ்ல படிச்சீங்கன்னாக்கா லாமெக் வந்துட்டு தப்பான போதனை, 2 பொண்டாட்டி, கொலைகாரன். 7வது. அப்ப நீங்க பாருங்க, 7வதா பிறந்தவர் வந்துட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்நிதியில வந்துட்டு
பரிசுத்தவான். சபிக்கப்பட்ட சந்நிதியில வந்துட்டு யாருங்க அவரு? அது ஒரு அசுத்தவான் அசுத்தவானா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குமோ? A wicked man. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா a wicked man and a righteous man. See, cursed man and a blessed man. You see the both meaning of number 7 இல்லைன்னா there is a negative, there is also a positive meaning. You know? wicked man னா தமிழ்ல அசுத்த அசுரன் 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 கூட சொல்லலாம். அசுரன் வந்து அசுத்த ஆவி உள்ளவன் தான் அசுரன் சொல்லுவாங்க. இந்த அசுத்த ஆவி இருக்கிறவங்க கிட்ட they call him அசுரன் because he has evil spirit. So wicked man. நீங்க இந்த நம்பர்ஸ் வந்துட்டு இதோடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நியூஸ்ல பார்க்கும் போதெல்லாம் நான் இந்த நம்பர் நான் ரொம்ப பாருங்க. ஏன்னா நீங்க நியூஸ் நீங்க பாருங்க, நியூஸ் பார்க்கும்போது கூட இந்த நம்பரை நீங்க கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. நான் நிறைய அப்சர்வ் பண்ணிக்கிறேன், நம்பர்ஸ் வந்துட்டு லார்ட் will communicate through numbers. இப்போ எப்படி நம்ம இந்த இப்போ ஜீசஸ் 14 அதே போல ஆன்டிகிரைஸ்ட் 666 அப்படின்னா நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதே போல நியூஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட through these numbers நீங்க இந்த நம்பருடைய அர்த்தம் பிப்ளிக்கல் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா பொல்லாத மனிதன், பொல்லாத மனிதனா அசுத்த மனிதன் கூட சொல்லலாம். பொல்லாதவன் 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 ஃபிலிம் தெரியல, அது ஒரு வேர்டு தான். ஸோ நான் ஒரு ஸ்டோரி நான் பார்த்தேன். அந்த ஸ்டோரியில் என்னன்னா ஒரு 5 வயசு பையன் வந்து திடீர்னு அவன் அம்மா அப்பா கிட்ட வந்து இது என்னுடைய வீடு இல்லை, நீங்க என்னுடைய தகவல் இல்லை, அந்த நெட்ஃப்ளிக்ஸ்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. என்னுடைய பேர் இது இல்லை, என்னுடைய நிஜ பேர் வந்து ரவி அப்படின்னு சொல்லுவாரு. நான் வந்துட்டு ஒரு ரேடியோ ஷாப் வச்சுக்கிறேன், ரேடியோ ஷாப்பில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கடை வச்சு நட்டிட்டு இருந்தேன். என்னுடைய மனைவி யாரு, மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையா அந்த சின்ன பையன் வந்துட்டு 5 வயசு பையன் எப்படி போய் சொல்லுங்க, எவ்வளோ அதுவோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி பசங்க இருக்கிறாங்க, நான் எப்படி செத்தேன், யார் என்னை கொலை பண்ணாங்க, இது எல்லாமே இந்த 5 வயசு பையன் சொல்கிறேன். அதே போல் அவங்க சிப்ளிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, அப்படியா அப்படின்ட்டு போய் செக் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஆக்ரா நார்த் இந்தியாவில் அந்த ரேடியோ ஃபேக்ட்ரியும் இருக்குது. அந்த ரேடியோ ஃபேக்ட்ரியில் செஞ்ச ஆள் பேர் கூட ரவி தான். அந்த ஆள் கூட மர்டரை பண்ணி சாப்பிட்டாங்க. அவங்க எந்த ஒய்ஃபை போய் பேசுகிறாங்க, அவங்களுடைய பசங்களெல்லாம் பேசுகிறாங்க. லாஸ்ட்டில் இந்த பையன் வந்துட்டு ஏன் இந்த கேஸ் ரொம்ப பெரிய கேஸ்னா, இந்த பையன் கோர்ட்டில் போயிட்டு இவரு தான் என்னை கொலை பண்ணாருன்ட்டு இந்த காமிச்சாங்க. அவன் ப்ரூவ் பண்ணி கேட்கணும். ஸோ ஜட்ஜு வந்துட்டு அவர் நம்பணும்னா அப்போ எவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்கும், அவருடைய எவிடன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஜட்ஜு வந்துட்டு அதை நம்பி ஜட்மெண்ட்டை தராங்க. ஸோ இது வந்துட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்துட்டு மறுபிரிவிக்கு ஒரு உதாரணம், பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் மறுபிரிவு. ஆனால் நம்ம பைபிளில் மறுபிரிவுன்னு சொல்லிட்டு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பைபிள் என்ன சொல்றதுன்னா, நீங்க ஒன்ஸ் இறந்துட்டீங்கன்னா நீ எங்க போவ, பாதாளம். இது தீர்ப்பு நாள் வரைக்கும் நீங்க வந்துட்டு பாதாளத்துல இருக்கும். தாவீது என்ன இருந்தாக்கா, நான் அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போக முடியும், ஆனா என்னுடைய மகன் நான் இருக்கிற இடத்துக்கு வர முடியாது. சரிங்களா? தாவீது ராஜாவுடைய மகன் இறந்துருவார். சொல்லிட்டு தாவீது ராஜா என்னன்னு சொல்லுவாங்க, அவர் சொல்லுவாரு, என் மகன் வந்துட்டு
நான் இருக்கிற இடம், தட் இஸ் த லேண்ட் ஆஃப் த லிவிங்க்கு வர முடியாது. ஆனா அவர் இருக்கிற இடம் எது? த லேண்ட் ஆஃப் த டெட். நான் அங்க போக முடியுமே தவிர அவர் இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தாவீது சொல்லியிருக்கார். வேதத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. நீ வந்துட்டு if you enter into the land of the dead, there is no coming back. But ஏசப்பாக்கு even the dead could not hold him up, but gave him up. அந்த எப்படி அந்த வேல் வந்துட்டு ஜோனாவை வந்துட்டு வெளியில வெளியில வந்துட்டாரோ, அதே போல வந்துட்டு the dead could not hold him up and it gave up the Lord. But that is only for the Lord. There is no coming back from the land of the dead. So Bible அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கும். ஆச்சுங்களா? So லாசரஸ் தேவன் நினைச்சா எல்லாமே பண்ணலாம் இல்லையா? தேவன் சொன்னாக்கா நீ எங்க இருந்தாலும் நீ வந்தாகணும். God's word. இப்போ அந்த the land of the dead செஞ்சது யாரு? தேவன் தான். இப்போ நீங்க தண்ணிக்குள்ள வாழ்ற ஒரு 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 ஜீவன் வந்துட்டு வெளியிலேயோ வாழணும்னு தேவன் சொன்னாலும் வாழல. இப்போ ஃப்ராக் நீங்க பாத்தீங்கன்னா தண்ணியிலேயோ வாழுது, அதே போல பூமியிலேயோ வாழுது. அது செஞ்சு படிச்சது யார்? அப்படி தேவன். அது மாதிரி தேவன் நினைச்சா அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். லாசரஸ் நீ வந்துட்டு பாதாளத்துல நீ வெளில வாங்கினாலும் வந்துதான் ஆகணும், தேவனுடைய வார்த்தை. ஓகேங்களா? ஸோ நீங்க பாதாளத்துக்கு போயிட்டீங்கன்னாக்கா, remember there is no coming back until the judgment day. அப்போ இது என்ன கதையா இருக்கும்? இவங்க கதை என்னவா இருக்கும்? அது நீங்க யோசித்து பாருங்க. ஆனா ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த மகன் அவங்க வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா 7ஆவதா பிறந்த ஒரு, ஸோ அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் நான் இந்த ஸ்டோரி சொன்னேன். நீங்க இந்த இந்த இதை தாவிடுறாங்க, இந்த மறுபிரிவி கேஸ் நான் சொல்றேன்னா, அந்த மறுபிரிவி கேஸ் நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா அந்த ஃபேமிலியில 7ஆவதா பிறந்த மகன் வந்துட்டு இந்த சின்ன பையன் தான். இன்னும் மட்டும் உயிரோட இருக்காரு. இன்னும் கூட ஆக்ரால வந்துட்டு யோகா கிளாஸஸ் நடத்திருக்காரு. ஸோ ஆனால் இது 100% ட்ரூ ஆன எது இந்த ஸ்டோரி ட்ரூ ஸ்டோரி. பட் த லார்ட் இஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். பாருங்களேன், தேவன் வந்துட்டு பேசின்னு இருக்காரு. ஈவன் த்ரூ தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் த லார்ட் இஸ் ஸ்பீக்கிங். நம்ம என்னன்னா நம்ம கவனிக்காம விட்டுருவோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க கவனிச்சிங்கனாலே you will understand what the Lord is trying to teach you. பைபிள்ல மறுபிரிவிக்கு வாய்ப்பே இல்லைன்னு அதான் தாவீது சொல்றாரு. மறுபிரிவிக்கு வாய்ப்பே இல்லை. அது எப்படின்னா, ஏசப்பா சொன்னாங்கல்ல, ஈவில் ஸ்பிரிட் ஒரு பாடியை விட்டு வெளில வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? மற்ற பாடி கிடைக்கலாம் என்ன பண்ணும்? மறுபடியும் பழைய பாடி போகும். ஆனா பழைய பாடி செத்துட்டுச்சுன்னா என்ன பண்ணும்? வேற பாடி தேடும் இல்லையா? இப்ப நான் வேற பாடி தேடும் போது வெயிட் பண்ணோம். அது வந்துட்டு இந்த பழைய ரவிக்குள்ள இருந்த அசுத்தாவி அவர் இறந்த பிறகு வேற ஒரு சரீரத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இந்த சபிக்கப்பட்ட ஒரு நகரத்துல புகழ்ந்ததுனால ரவிக்கு நடந்ததெல்லாம் இந்த அசுத்தாவிக்கு தெரியும்ல, ஆனா எனக்கே நடந்த மாதிரி பேசிக்கும். ஆமா, இப்ப என்னன்னா அசுத்தாவிக்கு என்னன்னா, இப்ப நான் அசுத்தாவி தெரிஞ்சுச்சுனாக்கா நீ வந்துட்டு என்ன பீஸுக்கு வெளியே நான் வெளியில தொத்த பார்ப்பேன். நான் அதே இல்லை நான் தான் அதுனாக்கா நான் முடிஞ்சிச்சு கதை. ஓ நீ பெரிய ஆள். நீ இப்போ நியூஸ்ல டிவியில எல்லாரும் உன்னை பற்றி தான் பேசுறாங்க. இப்போ நீ பெரிய ஆள், யூஆர் வெல்கம். ஸோ அதனால the devil is very smart. நம்ம தான் ஸ்மார்ட். வந்து அது இதெல்லாம் மறுபிறவி அதெல்லாம் நம்புறது இல்லை. ஃபிட்னஸ் தானே தேவை. ஸோ எப்படி தண்டனை அவங்களுடைய எவிடன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த பையனுடைய எவிடன்ஸு ப்ளஸ் கொலை பண்ணி ஒத்துக்கினா ஆமாம் நான் தான் பண்ணேன்.
ஸோ அதனால அவருக்கு தண்டனை கெட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி என்ன. ஸோ இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எப்போதும் கவனிக்கணும். தேவன் பேசிகிட்டே இருக்காரு. நீங்கள் ஸ்டோரி இந்த நியூஸ் பார்க்கும்போதெல்லாம் பாருங்க. நியூஸ் பார்க்கும்போதெல்லாம் என்ன பார்க்கணும் தெரியுங்களா? தேவனுடைய செயல். அதான் நான் பார்க்கணும். The Lord is in perfect control. So coming back to John chapter 7. Verse 17. If any man will do his will, he shall know of the doctrine, whether it be of God or whether I speak of myself. நீ தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு நபரா இருந்தா என்னுடைய போதனைகள் என்னோடதா இல்ல தேவனிடத்துலதான் நீ உன்னால புரிஞ்சிக்க முடியும். அதனால ஏன் புரிஞ்சிக்க முடியலன்னா நீ தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு நபர் இல்லை. அதனாலதான் உன்னால புரிஞ்சிக்க முடியல. அப்புறமா தேவன் என்ன சொல்றாருன்னா, he that seeketh himself seeketh his own glory, but he that seeketh his glory. 18 வாசிங்காண்டி அதை க்ளோஸ் பண்ணிடலாம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகின்றான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கின்றான். அவனிடத்தில் அநீதி இல்லை. உன்னுடைய if you are seeking for your own glory, இதுக்கு முன்னாடி தான் அவங்க சிப்ளிங்ஸ் எல்லாம் நாங்கள் ஊர் மெச்சிக்கிறதுக்காக நீ பண்ற. ஆனால் இந்த இடத்துல ஏசப்பா என்னன்றாருங்க, a man who seeks the glory of God and not himself, he is a righteous man. ஊர் என்ன மெச்சிக்கணும், ஊர் என்ன தலை நிமிர்ந்து பார்க்கணும், அந்த ஒரு ஆசை ஏசப்பாவுடைய ஆசை என்ன, எல்லாரும் தலை நிமிர்ந்து யாரை பார்க்கணும். அதே போல ஜான் தி பாப்டிஸ்ட் என்ன சொல்றாரு, நான் செருகணும். அந்த ஒரு ஆசை வந்துட்டு நமக்கு எப்போதும் வந்துட்டு அந்த ஒரு சத்தம் வந்து நம்ம காதுக்குள்ள எப்போதும் கேட்டுதான் இருக்கணும். நான் செருகணும். ஆனா முக்காவாசி கிறிஸ்டியன்ஸு நான் பெருகணும் தான் நினைப்பாங்க தவிர நான் எனக்கு இன்னும் மகிமை வராங்க போகிற இடத்துலலாம் எனக்கு மகிமை கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க தவிர தேவனுடைய நாமம் மையப்படணும்னு நினைக்கிறது இல்லை. அதான் ஏசப்பா இந்த இடத்துல சொல்றாரு, the one who seeks the glory of the Lord is a righteous man. இப்போ நம்ம எது இருந்தாலும் பேச மாட்டோம். ஏன்னா ஒரு பேருக்கு இதான் ஆக்சுவலி நீங்க கேட்க வேண்டியது யார்கிட்ட, அப்பா கிட்ட தான், பிதா. ஆனா பிதாவுடைய குமாரன் வந்து ஏசப்பா என்னன்றாருன்னா, நீங்க என்ன கனப்படுத்துனீங்கன்னாக்கா நீங்க பிதாவை கனப்படுத்துங்க. நீங்க என்ன தெரிஞ்சுன்னா, நீங்க ஏசப்பாவை தெரியும் நீங்க சொன்னீங்கன்னா பிதாவையும் தெரியும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. இப்ப நம்ம வந்துட்டு ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நம்ம பிதா வந்து பேசுறதே இல்லை. ஆனா அது தப்பு. ஏன்னாக்கா நீங்க ஏசப்பா பத்தி பேசும் பொழுது அது யாரை கனப்படுத்துதான், அவங்களே வேற மாதிரி ஒரு இதுல இருந்தாங்க. ஸோ இப்படிதான் வரணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு தான் ஜீசஸை வந்து மனுஷனா படிச்சு இவர் மாதிரி இருந்தோம். 10 பொண்டாட்டி 12 பொண்டாட்டி அந்த மாதிரி பிரேக் பண்ணிட்டு பைபிள் எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்ப தெளிவா அவங்க சொல்லுங்க, நல்லது கெட்டது. ஆனா அதெல்லாம் பேசிக். நல்லது கெட்டது வந்துட்டு இப்போ இன்னும் கூட நீங்க நல்லது கெட்டது தான் கத்துக்கிறீங்கன்னா அப்ப பால் என்னன்றாரு, நீங்க இன்னும் கூட பால் தான் குடிச்சுருக்கீங்க. இன்னும் நீங்க சாலிட் ஃபுட்கே நீங்க வரல. இன்னுமே என்ன பண்ணிக்கிறீங்க, கொல்ல மாதிரி நல்லது கெட்டது தான் கத்துக்கிறீங்க. அதுவே இன்னும் தெரியல நிறைய பேருக்கு. நம்ம கூட ஜீசஸ் வந்து அந்த அவர் சொல்ற ஆள நம்ம பண்ணோம்னா ஜீசஸ் எப்படி 3ஆம் நாள் இருந்து அவருக்கு சமமா ஆயிட்டாரு. அந்த மாதிரி நம்ம கடவுள் இது பண்ணா நம்மளும் அவர் சமமா ஆயிடுவான்னு நினைக்கிறோம். கண்டிப்பா இது வந்து நீங்க கடவுளுக்காக நீங்க வாழ்ந்த ஒரு நாள் என்னன்றாரு,
கடவுளுக்குள்ள இருப்ப, தேவனை தரிசிப்ப. அப்படின்னா என்ன? நீ தேவனை தரிசிக்கணும், நீ தேவனை ஆகணும். You should become like God. அதான் ஜான் என்ன சொல்றாருன்னா, see what great love the Father has lavished upon us, that we should be called the children of God. That is who you are. நீ வந்துட்டு if you are a child of a king, who are you? Prince. Prince. So the power and authority that you have is almost close to the king. And everything that belongs to the Father belongs to the Son. So எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்களா? ஸோ ஆனால் அதான் இந்த இடத்துல தேவன் என்னன்றாருன்னா, நான் என்னுடைய மகிமைக்காக நான் இதெல்லாம் செய்யலை. யாருடைய மகிமைக்காக நான் செய்கிறேன்? மோசேஸ் நீங்கள் மோசையை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா, மோசஸ் சாதாரண ஆகலை. ஈஜிப்டில் வந்துட்டு அவர் சேரிட்டில் தான் வருவார், சேரிட்டில் தான் போவார். கடைசியில் என்ன பண்ணாருங்க? ஸ்லிப்பர் போட்டு ஒரு தடியை வச்சுட்டு சாதாரண ஒரு மனுஷன். அப்போ தேவனாங்கிற மோசையை பார்த்து, உலகத்திலேயே தாழ்மையான ஒரு மனுஷன் யாரு? அவனுக்கு விரோதமா நீ பேசுனீங்கன்னா அது சாதாரண விஷயம் தான். How dare you speak against Moses? Miriam and Aaron. Miriam வந்துட்டு அப்பா அதை பேசுவாங்க. How dare you speak about Moses? Because he is the most humble man on the face of the earth. அப்போ வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா, எக்ஸடஸ் 33 வந்துட்டு தேவன் சொல்வாரு, என்னுடைய பிரசன்னம் வந்துட்டு இவங்க கூட வராது. வந்துச்சுனாக்கா நான் கண்டிப்பாக எல்லாரையும் அழைச்சிருவேன். ஏன்னா இந்த ஜனங்க வந்துட்டு என்ன விரும்புகிற ஜனம் இல்லை. ஆனால் மோசஸ் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய பிரச்சனை எங்க கூட வரலன்னா தயவு செய்து எங்களை அனுப்பாருங்க. உங்களுடைய பிரச்சனை எனக்கு வேணும், உங்கள் பிரச்சனை வந்தால் தான் நம்ம எடுத்துக்கிட்டு போவோம். அதுக்கு தேவன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிகாஸ் ஐ ப்ளீஸ் வித் யூ, நீங்கள் சொல்கிற இந்த ரிக்வஸ்ட்டை கூட நமக்கு அது கிராண்ட். பிகாஸ் ஐ ப்ளீஸ் வித் யூ, இந்த ஒரு ரிக்வஸ்ட் கூட ஐ வில் கிராண்ட் இட். அப்படி பண்ணுங்க. ஏன்னா மோசஸ் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தேவன் வந்து பண்றது. ஏன்னா நீ என்னை பிரியப்படுத்திக்கிற ஒரு நபரா இருக்கிறதுனால, தாழ்மையான ஒரு மனுஷனா இருக்கிறதுனால, உன்னையே நீ தாழ்த்தினா தேவன் என்ன பண்ணுவாங்க? உன்னையே நீ உயர்த்திக்கினா தேவன் என்ன பண்ணுவாரு? அதுவும் உன்னுடைய நல்லதுக்கு தான். தேவன் உன்னை என்னை தாழ்த்துறாருன்னா அதுவும் எனக்கு நல்லதுக்கான. ஏதோ ஒரு விதத்தில் நான் உயர்த்த பார்த்தேன், தேவனை தாழ்த்திட்டு அதுவே நல்லது தான் இல்லைங்களா? ஆனா தேவன் உயர்த்துவார். நீ உன்னை நீ தாழ்த்திக்கிறீங்கன்னா கண்டிப்பா தேவன் உயர்த்துவார். ஆனா முக்கியமான இந்த ஒரு விஷயம் நீங்க எப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ எவ்வளவு உன்னை தாழ்த்திக்கிறியோ அவ்வளவு உனக்கு கிருபை கிடைக்கும். நீ எவ்வளவு உன்னை உயர்த்திக்கிறியோ தேவனுடைய கிருபை உனக்கு வந்துட்டு கம்மியாயிட்டே வரும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், பொருள் பணம் எல்லாம் இருக்கும், ஆனா என்ன இருக்காதுமா? நல்ல பேர் இருக்காது, சொசைட்டியில் நல்ல பேர் இருக்காது. ஆனா நீங்க பாருங்களேன், ஏழை, ஒண்ணுமே இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, அவங்ககிட்ட என்ன இருக்கும்? டெஸ்டிமோனி இருக்கும், சமாதானம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எது முக்கியம்னாக்கா நல்ல டெஸ்டிமோனி. டெஸ்டிமோனி ரொம்ப முக்கியம், சமாதானம் ரொம்ப முக்கியம். முடிச்சதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்லை. அதனால நம்ம வந்துட்டு அதை தேடி நம்ம போகக்கூடாது. இப்போ வந்துட்டு அதுக்காக நீங்க பணத்துக்காக நீங்க வேலை செய்யக்கூடாது. யூ நீட் மணி ஃபார் வாட்? அது கூட தேவன் என்றாரு, I will not feed you. I will feed you. நாம கண்டிப்பா don't run after the food. Who run after the food? People in the world don't believe in God. அவங்க வந்துட்டு உணவுக்காகவும் பொருளுக்காகவும் ஓடுறாங்க. But not you. தேவன் வந்துட்டு if the Lord can feed the birds, you not feed him. நம்ம வந்துட்டு இதுக்காக ரொம்ப தேவைக்கு அறிஞ்சுக்கலாம். இந்த நாளில் எனக்கு தேவன் இந்த ஒரு வேலையை கொடுத்துருக்காரா, இந்த வேலையை நான் ஃபோக்கஸ் பண்ணி நல்லபடியாக செய்வேன். எனக்கு கொடுத்துருக்கிற இந்த வேலையை வந்துட்டு நான் ஒழுங்காக நான் செய்வேன். அவ்வளோதான் தேவன் இருக்காரு. ஆனால்
ஒரே லெவல்லையும் கடவுள் நம்மளை வைக்க மாட்டாங்க. ஆச்சுங்களா? நான் இந்த ஸ்டோரி நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். எனக்கு மம்மி கூட என்னை பார்த்து அந்த வாட்டி சொன்னாங்க இல்லைங்களா, உன்னையும் உங்களுடைய கசினை கம்பேர் பண்ணாக்கா உன் கசினெல்லாம் வேறு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறாங்க, நீ தான் இதே லெவலில் இருக்கிற அப்படின்னு எங்கள் மம்மி ஒரு வாட்டி சொன்னாங்க. அதை பற்றி பேசுறதுக்கு வந்துட்டு வெக்கமாகுது. ஏன்னா உன் கசின்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா செட்டில் இருக்கிறாங்க, நீ ஒன்றி தான் இருக்குது. ஆனால் நான் சொன்னேன், கடவுள் வந்துட்டு இப்படியே இருக்க மாட்டாருமா, எல்லாருடைய ஆரம்பம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமான கடவுளை வந்துட்டு தருவார். ஸோ அதனால அப்படிலாம் சொல்லாதுங்க அவங்ககிட்ட. அவன் சொல்லி ஒரே வாரத்தில் வந்துட்டு என்னுடைய எந்த வேலையில் வந்துட்டு 3 times more salary வித்தின் 1 week. ஸோ அந்த மாதிரி கடவுள் வந்துட்டு we will bless you. அந்த காலத்தில் வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் கண்டிப்பாக விருப்பம். ஆனால் நீங்கள் வந்துட்டு don't try to climb up, don't expect, don't try to exalt yourself. உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையை நீங்கள் வந்துட்டு நல்லா செஞ்சுட்டு எக்ஸ்பெக்டேஷன், அதில் வந்துட்டு நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கடவுள் வந்துட்டு எனக்கு வருங்காலத்தில் எனக்கு வந்துட்டு உயர்வாங்க, எனக்கு கஷ்டத்தில் இருக்க மாட்டாரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தட்ஸ் அ ஹோப். அது நல்ல ஹோப் தான். ஏன்னா நீங்கள் யார் மேலே டிபெண்ட் பண்ணுறது? கர்த்தர் மேலே இல்லைங்களா, என்னுடைய சொந்த பலத்தில் இல்லைங்களா. ஸோ அதே போல் வந்துட்டு நான் வந்துட்டு பேர் புகழ் அது பின்னாடி ஓடுனா கிருபை எழுந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. பேர் புகழெல்லாம் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? என்னோட டெஸ்டிமனி எனக்கு போயிடுச்சுனாக்கா பேர் புகழெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? நல்ல மியூசிஷியனு நல்ல கிட்டாரிஸ்ட் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்துட்டு பெரிய வர்ஷிப் இருந்தாலும் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனால் டெஸ்டிமனி போயிடுச்சு. கிருபை இருந்ததுனால எனக்கு டெஸ்டிமனி போயிடுச்சு. அப்போ என்ன பிரயோஜனம்? பரவாயில்ல, எனக்கு டெஸ்டிமனி இருந்தால் நல்லது, பேர் புகழ் இல்லைன்னா கூட. பைபிள் says godliness with contentment is great gain. அந்த ஒரு வசனத்தை படிச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். Godliness with contentment is great gain. First Timothy chapter 6 verse 6. 1 Timothy 6:6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற But godliness with contentment is great gain. தமிழ் படிங்க. இந்த வசனத்தை நீங்க எப்போது ஞாபகம் வச்சுக்கணும், என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆனால் தேவ பக்தி இருக்குங்களா, அதுதான் போதும்னு நினைக்கிற வந்துட்டு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். மிகுந்த ஆதாயம். தேவ பக்தி என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா என்கிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் இருக்குது. அது என்னது? தேவ பக்தி. எல்லாம் இருந்து தேவ பக்தி இல்லைன்னா உனக்கு போதும். ஆனா இது எனக்கு போதும்பா, என்கிட்ட தேவ பக்தி இருக்கு, இது எனக்கு போதும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு மிகுந்த ஆதாயம். அந்த ஒரு வசனத்தை வந்துட்டு நம்ம எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான. So we will close with the word of prayer.